எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே இந்த நாளிலே கூட இந்த சியோன் மணவாட்டி சபையில கர்த்தருடைய சாட்சியை சொல்லவும், இந்த இடத்துல உங்களோட கூட சேர்ந்து ஒரு சில வசனங்களை தியானிக்கவும் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு தந்ததான அந்த பாக்கியத்துக்காய் நான் ஆண்டவருக்கு முதலாவது நன்றிகளை செலுத்துகிறேன். அதுக்கு பிற்பாடு சபை போதகர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட இந்த இடத்துல சாட்சி சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாள் வாஞ்சி இருந்தது. ஆனால் சில காரணங்கள்ல என்னால் வர முடியல இந்த இடத்துல. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணினார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. முதலாவது என்னை பற்றி நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு ரோமன் கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டு என்னுடைய வாலிப பிராயம் வரைக்கும் நான் அந்த சபையில தான் இருந்தேன். அதுக்கு பிற்பாடு கர்த்தருடைய கிருபையினால தான் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல மணவாட்டி சபையில நாம் அமர்ந்திருக்கிறோம். அதே போல கர்த்தருடைய பிரதான கிருபையினால சாதாரண ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்ததான எனக்கும் கூட கர்த்தருடைய பிள்ளையா இருக்கவும், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டா அந்த கர்த்தருடைய ஊழியம் செய்கிற அந்த வயலுக்குள்ளாக வந்து அந்த இடத்துல இருக்கிறதான ஊழியர்களில் ஒரு மருமகளாக இருக்கவும் எனக்கு தேவன் உதவி செய்தார். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்வது போல நான் வந்து தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசி புத்திரனும் அல்ல அப்படின்னு சொல்வது போல நான் வந்து ஒரு ஊழியர் பரம்பரையோ எதுவுமே கிடையாது. எங்க தலைமுறையாக ரோமன் கேத்தலிக் குடும்பத்தில இருந்துதான் நான் இந்த இடத்துல வர ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்படியாக முதலாவது எனக்கு தான் ஆண்டவர் இந்த பெருக்கான ரட்சிப்பை என்னோட குடும்பத்துல கொடுத்தார். சொல்ல போனா எங்க வம்சத்துல, எங்க ஊர்ல, எங்களை ஜனங்கள் மத்தியில எனக்கு தான் முதலாவது இந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு என்னுடைய குடும்பத்துல என்னோட தாய் தகப்பனை ஆண்டவர் தொட்டார். அப்படியாய் படிப்படியாக என்னுடைய ஜனங்களுக்கெல்லாம் நான் அந்த சத்தியத்தை சொல்ல ஆண்டவர் எனக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல இந்த இடத்துல என்னோட பேரண்ட்ஸ் இந்த இடத்துல குடியிருந்தாங்க. நான் திருமணமாய் நாங்கள் பட்டாபுராமில் இருந்தோம். திருமணமாய் நான் அங்கேதான் இருந்தேன். ஆனால் என்னுடைய பேரண்ட்ஸ் இந்த எதிர் வீட்டில் ரொம்ப வருஷ காலமா இருந்தாங்க. இப்பதான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்பாக இந்த இடத்த விட்டு பிரகாஷ் நகருக்கு அவங்க போனாங்க. அப்போ அவங்க இங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு எத்தனை பேருக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இந்த இடத்துல ரொம்ப ரேரா தான் வருவேன். அடிக்கடி நான் இந்த இடத்துல வரமாட்டேன். எப்பமாவது என்னோட பெற்றோர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் தான் நான் வருவேன். பாஸ்டர் கூட நான் ரொம்ப பார்த்துருக்க முடியாது இந்த இடத்துல. அப்படியாக நான் இந்த சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாக, அதாவது எனக்கு வருஷங்கள்லாம் ஞாபகம் இல்லை, ஏறக்குறைய நிறைய வருஷங்களுக்கு முன்பாக இந்த சியோன் மணவாட்டி சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நான் சொன்னேன், என்னோட பெற்றோர் வீட்டில் வந்து அதிகமாக தங்க மாட்டேன், வருவேன், பார்ப்பேன், போவேன். ஆனால் அந்த நாளில் பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் ஆகிறதுனால சரி நான் வந்து அந்த இடத்துல தங்கினேன். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் அங்கே வந்து தங்கினேன். அப்போ ராத்திரி சொப்பனத்துல நான் ஜோம் பண்ணிட்டு எதையும் நினைக்கல, ஜோம் பண்ணி படுத்து தூங்கினேன். தூக்கத்துல சொப்பனத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அப்பெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப காலியான இடம், எங்கேயாவது அங்கங்க ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தும் நினைக்கிறேன். ரொம்ப காலியா இருக்கும், எங்கேயுமே வீடுகள்லாம் ரொம்ப தூரமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சொப்பனத்துல நான் என்ன பார்த்தேன் அப்படின்ற நான் தேவனோட சமூகத்துல நின்று சொல்கிறேன். இந்த சபையை குறித்து நான் எப்பவுமே யோசிப்பது உண்டு.
அப்படியே நான் அந்த மேல பால்கனியில இருந்து இப்படி பாக்குறேன். நான் அப்படி பார்க்கும்போது ஃபுல்லா இந்த இடம் ஃபுல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்கும். அந்த இடம் முழுவதுமாக ஒரு வயல்வெளியாக நான் பார்த்தேன். அந்த வயல்வெளியில அறுவடைக்கு முன்பாக அந்த பாத்தி கட்டி தனியா அந்த அந்த இடத்துல சின்ன சின்ன பாத்திகளா இருக்கும். அந்த பாத்திகள்லாம் நான் பார்க்குறேன். எனக்கு அங்கிருந்து மேலேருந்து பார்க்கும்போது அது என்னை ரொம்ப கவர்ந்தது. நான் உடனே போய் நம்ம இதை போய் பார்க்கலாம் கிட்ட போய், எனக்கு வயல்வெளிலாம் ரொம்ப பிடிக்கும், தோட்டங்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கீழே இந்த வயல்வெளியை அப்படியே சுற்றி பார்க்குறேன். பார்க்கும்போது மேலேருந்து பார்க்கும்போது அழகா இருந்தது. கிட்ட பார்க்கும்போது ஃபுல்லா அதுல நிறைய வகையான மீன்கள், அந்த தண்ணிக்குள்ள நிறைய வகையான மீன்கள். எனக்கு அதிகமா ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஆண்டவர் என்னோட ஊழியக்காரங்க சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிவேன். அதே சமயத்துல இந்த வேத வசனத்தின் மூலமா அந்த நாள்ல நான் என்ன வசனத்தை வாசிக்கிறோமோ, ஒரு அதிகாரம் வாசிச்சா கூட அதை தியானிச்சு வாசிப்பேன். அந்த வசனத்தின் மூலமா எனக்கு கர்த்தர் என்னோட பேசுவார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் சொப்பனத்தின் மூலமாகவும் கர்த்தர் என்னோட ரொம்ப ரேர் தான். ஆனா சொப்பனத்தின் மூலமா நான் எப்படி நடக்கணும், நான் எப்படி ஜீவிக்கணும், அந்த ஊழியத்தின் பாதையில எல்லாமே சொப்பனத்தின் மூலமாகவும் கர்த்தர் பேசுவார். வேத வசனங்களின் மூலமாகவும் பேசுவார். ஜெபத்தில் அமர்ந்திருக்கும் போது மெய்ய குரலிலும் பேசுவார். அப்படியாக அந்த சொப்பனத்தின் மூலமா நான் அப்படி பார்க்கும்போது இந்த மீன்கள் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன மீன் இருக்குது, நடுத்தர மீன்கள் இருக்குது, பெரிய பெரிய வஞ்சர மீனுக்கும் அதுக்கும் மேல பெரிய பெரிய மீனும் அந்த தண்ணிக்குள்ள இருந்தது. அதனால அழகா ரசிச்சுட்டே இருக்கும்போது நல்லா உத்து பார்க்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு எந்த அளவுக்கு மீன்கள் இருக்கோ அதே போல அந்தந்த பாத்தியில ஒரு பெரிய பாம்பு, அதாவது அந்த சர்ப்பம் பிசாசானவன் அந்த பாத்திக்குள்ள இருக்கிறத நான் பார்த்தேன். அப்ப அந்த நேரத்துல இங்க சபை கிடையாது. அப்போ நாங்கள் பார்க்கும்போது அந்த மீன்கள் நிறைய உயிரோட ஜீவனோட துள்ளி துள்ளி அந்த தண்ணிக்குள்ள குதிக்குது. அந்த 3 வகையான மீனை நான் சொல்ல, அந்த 3 மீன்களும் ஏராளமா இருக்குது. ஆனா பெரிய பெரிய அந்த சர்ப்பத்தை எந்த அளவுக்கும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மலைப்பாம்பை விட அவ்வளவு பெரிய பாம்பு அதுல படுத்து வாய்க்குள்ள அந்த சின்ன மீன், அந்த நடுத்தர மீன், பெரிய மீன், எல்லா மீனும் அதுக்குள்ள இருக்கு, உயிரோட இருக்கு அந்த வாய்க்குள்ள. அது எத்தனை விழுங்கிச்சுன்னு தெரியாது. இன்னும் நிறைய மீன் அது விழுங்க போகுது. அப்படி ஒவ்வொரு பாத்திலும் ஒரு பாம்பு இருக்குது, நிறைய மீன்கள் இருக்குது. எனக்கு அது பார்த்துட்டு ஒரு பக்கம் ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இவ்வளவோ மீன்கள் இருக்கு, ஆனா பாம்பு எல்லாத்தையும் விழுங்கி கொண்டிருக்கிறாரு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நான் அதை அப்படியே என்னோட கனவு கலைஞ்சிருச்சு. நான் உடனே எழும்பிட்டேன். சொப்பனத்தை விட்டு எழும்பி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. உடனே உட்காந்து ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணேன். பார்க்கும்போது இந்த இடத்துலலாம் சபை கிடையாது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த இடத்துல உள்ள ஆத்துமாக்களை காட்டி இருக்கிறீங்க, இந்த இடத்துல உள்ள ஆத்துமாக்களை பிசாசானவன் வாயில வச்சுட்டு இருக்கிறத நீங்க காட்டியிருக்கீங்க. இவர்களுக்கு ஒரு ரட்சகனை நீர் எழுப்ப வேண்டும். நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல அதிகமா வசனம் சொல்றோம், ஆனா வாசிக்க வேண்டாம், இங்க குறிச்சுக்கோங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல ஆரம்பத்தை பார்க்கும்போது அந்தந்த சமயங்கள்ல ரட்சகர்களை எழுப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்தந்த சமயங்கள்ல ரட்சகர்களை எழுப்பி 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 அந்த ஜனங்களை அவர்கள் பாதுகாத்தார், இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அப்படியாக ஆண்டவரத்துல, ஆண்டவரே இந்த பகுதியில் உள்ள ஜனங்களை நீங்க காப்பாத்துங்கப்பா, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, இவர்களுக்கு நீங்க ஒரு ரட்சகரை எழுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் கடந்து போயிட்டேன். எங்க அம்மா கிட்டலாம் நான் சொல்லல, அந்த அளவுக்கு அவங்கள ஆவியில வளரல. பாஸ்டர் அவர்களுக்கு எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டும் நன்றாக தெரியும். அப்படியாக இருக்கும்போது நான் என்னோட வீட்டுக்கு போயிருக்கேன். எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய மாமியார் இருக்காங்க, ஜான் பால் பாஸ்டர் தெரியும். அவர்கள் தான் என் ஆவியில நடத்தினாங்க. என்னுடைய ஜீவியத்தில், என்னோட ஊழியத்திலையும் எனக்கு நல்ல பைபிள் காலேஜ் எல்லாம் சேர்த்து என்னை நல்லா படிக்க வச்சு ஊழியத்தில் என்னை வளர்த்து விட்டது என்னுடைய மாமியார் தான். அல்லேலூயா. அப்படியா இருக்கும்போது அவங்க கிட்ட போய் நான் இந்த விஷயத்த சொல்லும் போது அவர்கள் இப்படி ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காட்டியிருக்கிறாரு, நீ அதுக்காக அதிகமா ஜெபிக்கணும், நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன். திரும்ப கிட்டத்தட்ட 6 மாசமா 1 year தெரியல, எனக்கு அந்த நாட்கள் கணக்கில் இல்லை. நான் அதான் சொல்லலை, ரொம்ப வரமாட்டேங்க. அப்புறம் திரும்ப நான் ஒரு நாள் இதே போல பெற்றோரை பார்க்கறதுக்காக வரும்போது அங்க இருந்து டேன் பண்ணி இப்படி வரும்போது இங்க அழகான ஒரு குடிசை போட்டு அங்க வசனம் அந்த போர்டு சியோன் மணவாட்டி சபை. அல்லேலூயா.
பாருங்க, அந்த இடத்துல இந்த சியோன் மணவாட்டி சபை எனக்கு எப்படி தெரியல, அந்த பரலோகத்துல போய் அந்த பரலோகத்துல தேவாலயத்தை பார்த்த போல நான் உண்மையா தேவனுக்கு முன்பாக என்று சொல்லுகிறேன். ஊழியக்காரங்க வீட்டுல இருக்கிறதுனால எனக்கு சொல்றேன். எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் வீட்டுக்கு வந்து அம்மாட்ட எதுவும் சொல்லல, வந்து பார்த்து திரும்ப போயிட்டு எப்ப என் மாமியாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பி போயிட்டேன். பாஸ்டரையும் நான் பார்த்தேன். எனக்கு பாஸ்டர் எனக்கு பழக்கம் இல்லாதனால நான் எப்படி போய் பாஸ்டர் சொல்றதுன்னு சொல்லிட்டு நான் அமைதியா போயிட்டேன். அன்னைக்கு வீட்டில் போய் என்னோட மாமியார்கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கெல்லாம் தெரியும், ரீட்டாமா நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரி, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆண்டவரே உங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. திரும்ப ஒரு நாள் வரும்போது இதை வந்து அடக்கி வைக்க கூடாது, கண்டிப்பா பாஸ்டர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக திரும்பவும் இந்த நாள்ல வந்து எனக்கு சபையில வந்து சொல்ல ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு ரட்சகரே அந்த நாட்களில அந்த ஜனங்களை சத்துருவின் கையிலிருந்து மீட்டு காப்பாற்றும்படியாக அந்த பழைய ஏற்பாடு காலத்துல ரட்சகரை அங்காங்க எழுப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே சமயத்துல இருளில் கிடந்த ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை அவர்கள் காண வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அதுல குறிப்பாக நம்ம இந்தியா தேசம் பயங்கரமான விக்கிரக ஆராதனை, உலகமெங்கும் பாவங்கள் நிறைந்து இருக்கிறது. ஆனா குறிப்பாக இந்தியா தேசத்துலதான் அந்த விக்கிரக ஆராதனைன்றதான பெரிய ஒரு பாவம். ஆண்டவர் வந்து எத்தனையோ பாவங்களை மன்னிக்கிறார். ஆனா அந்த விக்கிரக ஆராதனை என்பது ஒரு பயங்கரமான ஒரு விபசாரத்தோடையும் வேசித்தனத்தோடையும் ஒப்பிட்டு அவர் அதை நம்ம வேதத்துல நம்ம எரேமியா, ஏசாயா அந்த புஸ்தகத்துல எல்லாம் தீர்க்கதரிசன புஸ்தகங்களை நாம் அதை பார்க்க முடியும். அப்படியாக இருக்கிறதான இந்தியா தேசத்துக்கு ஆண்டவர் எத்தனையோ ரட்சகர்களை அனுப்பி அவர்களை விடுவித்தார். முதலாவது இந்த உலகத்துக்கு நம்ம கூட லூக்கா அந்த சுவிசேஷ புஸ்தகங்கள்லாம் பார்க்கும்போது இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு சமாரிய ஸ்திரீ சொல்லும் போது அவர் உலக ரட்சகர் என்று அவள் அறிக்கையிடுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்படியாக அந்த உலக ரட்சகருடைய ஊழியம் செய்ய அங்கங்கு ஊழியர்களை எழுப்பி அங்கங்க ஒரு கூடாரம் போட்டு, அதாவது அது ஒரு என்ன சொல்றது, அது அடைக்கல பட்டணமாக அதை வைத்து, நான் சொன்னேன் இல்லையா சொப்பனத்துல இந்த மாதிரி மீன்கள்ன்றது ஆத்துமாக்கள், பல வகையான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க இந்த தேசத்துல. அந்த ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ரட்சகர்களை அனுப்புகிறார். நீங்க ரட்சகர்களை அனுப்புகிறார் என்று சொல்லும் போது நம்முடைய பாஸ்டர் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை நம்முடைய சபைக்கு முதலாவது பிரதான ஒரு தலையாக, அதாவது ஒரு நல்ல ஒரு போதகராக, சபைக்கு போதகராக, மேய்ப்பனாக, நமக்கு ஒரு தகப்பனாக அவர்களை நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்தோம், அமர்ந்தோம், உட்கார்ந்தோம், போனோம் இல்லாதபடிக்கு இந்த சொப்பனத்தை பார்த்தோம் சொன்னோம் இல்லையா, நம்ம அந்த ஆண்டவர் வந்து அந்த ரட்சகரை அனுப்பி நம்மளை மீட்டதுனாலதான் நம்ம பல பிரச்சனைகளில நம்ம காணப்பட்டோம். அந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம விடுதலை ஆக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால நம்மளோட பாவங்கள கழுவி அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதினால நாம் இன்னைக்கு இந்த மணவாட்டி சபையில அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த சர்ப்பத்தினோட வாயில இன்னும் மீன்கள் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரட்சகரை ஏற்படுத்தி, இந்த இடத்துல ஒரு அடைக்கல பட்டத்தை உண்டு பண்ணி, இந்த இடத்துல ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது ஆசாரியர்களுக்கும் அந்த விசுவாசிகளுக்கும் எத்தனையோ அடி தூரம், 2000க்கு மேல நினைக்கிறேன், அத்தனை அடி தூரத்துல அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனா புதிய ஏற்பாடுல அப்படி அல்ல. நமக்கு ஒரு தலைவரை, நமக்கு சபையில ஒரு லீடரை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அவங்க கைக்குள்ளாக இருந்து நம்மளை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாங்க, ஆசாரியர்களும் லேவியர்களும். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறது மட்டுமல்ல, நமக்கும் ஆண்டவர் ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஒரு மணவாட்டி சபை அப்படின்னு சொல்லும் போது தனித்தனியாக நம்ம மணவாட்டிகளா இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேரும் போதுதான் அது ஒரு சபையாக மாற்றப்படுகிறது. நம்ம அனைவருக்கும் பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற வேலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றதான அந்த ஒரு தரிசனத்தோட நாம் செயல்படுவோமாக. நம்முடைய ஜீவிய யாத்திரையில, இந்த பிரயாணத்தில அநேக பாடுகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கண்டிப்பா உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கண்டிப்பா பாடுகள், அவரோடு கூட சேர்ந்து அந்த பாடுகளை
அவர்களை அனுப்பித்தால் அவர்களோட கூட சேர்ந்து நாம் ஆளுகை பண்ணலாம். அல்லேலூயா. அப்படியே அவங்க நம்மளை போல நம்ம ஆண்டவர் மீட்டெடுத்தார் கிருபையினால். இன்னைக்கு உலகத்துல மாடு மாளிகை கோட கோபுரத்துல எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய சாகியத்தையும் பாகியத்தையும் நம்ம எங்கேயோ இருந்தோம். வேதம் சொல்லுகிறது உடையான சேற்றில, அப்புறம் ஊட எடுக்கிற வனாந்திரத்துல, அப்படி பல பல வார்த்தைகளை சொல்லி அதோட ஊமிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இருந்ததான நம்மையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சித்து இந்த சபையில மணவாட்டி சபை, உங்க சபைக்கு பேரு மணவாட்டி சபை. ஆனா உலகத்தில் உள்ள எல்லா ஆவிக்குரிய சபைகளும் தான் மணவாட்டி சபை. அவரவர்கள் ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க. ஆனா போதகர் நல்ல பொருத்தமா மணவாட்டி சபை. உண்மையாகவே அந்த சொப்பனம் பார்த்து இந்த பக்கம் போகும்போது சியோன் மணவாட்டி சபை. அப்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஆழமான நல்ல ஒரு ரட்சகர ஆண்டவர், நல்ல ஒரு சபையை, நல்ல ஆத்துமாக்கள் ஆண்டவர் இந்த சபையில கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் கவனிக்கும் போது இந்த உங்களுக்கு அந்த சொப்பனம் சொல்லும் போது எவ்வளவு பெரிய பாம்பும் அந்த பாம்புகளுக்குள்ள அந்த மீனையும் கவிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், உங்ககிட்ட சொன்னேன். அப்ப பிசாசானவன் அவனுக்கு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை இந்த கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கிறோம், ஒரு கூட்ட ஆத்துமாக்களை அவனுக்காக சேர்த்து கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்காக ஒரு கூட்டம், பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் தான் அந்த நரகம் என்கிறத அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணினதான அழகான அந்த பரலோக ராஜ்யம் அது நமக்கே உரியது. அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு பயங்கரமான யுத்தம், போராட்டம் தான். அப்போ இவ்வளவு பெரிய காரியங்கள்ல இப்ப நான் பாஸ்டர் நினைப்பேன், நான் முகஸ்துதிக்காக எல்லாம் பேசல, கர்த்தருடைய சமூகத்துல இருந்து பயத்தோட சொல்றேன். இவ்வளவு பெரிய போராட்டத்துல இருந்து, இவ்வளவு அந்த பாம்பு வாயிலிருந்து மீனை பிடிங்கி எடுக்கிறது, சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை தாவிக்கு பிடிங்கி எடுத்தது போல பாம்பு வாயிலிருந்து அந்த மீனை பிடிங்கி எடுக்கிறதெல்லாம் விளையாட்டு கிடையாது. பார்க்கறதுக்கு வெள்ளையும் சொல்லையும் போட்டு நல்ல சியோன் மணவாட்டி சபைக்கு போதகரா இருக்கலாம், நல்ல விசுவாசிகளா இருக்கலாம், உடனடிகளா இருக்கலாம். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு போராட்டம் இருக்குது என்பதை ஆண்டவருக்கும் அவரவர்களுக்கும் தான் தெரியும். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஒரு ஊழியம் செய்யும் போது எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு. அதன் மத்தியிலே ஆண்டவர் அவரை இவ்வளவு கிருபையாக மூடி மறைத்ததுனாலதான் இந்த ஊழியம் தொடர்ந்து அவரால் செய்ய முடியுது என்பதை அந்த சத்தியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்னை விட அதிகமா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அப்ப இந்த ஊழியமானது ஊழியக்காரருக்கு ஒன்றி அல்ல. இந்த புதிய ஏற்பாடு காலத்து சபையில் இருக்கிறதான விசுவாசிகள் அனைவரையும் அவர் ஆசாரியராய் வைத்திருக்கிறபடியினால நம்ம அனைவருக்கும் இந்த ஊழியத்துல பங்கு உண்டு. எல்லாரும் சேர்ந்து கட்டி எழுப்புற அந்த பரலோக ராஜ்யத்தின் பணியை நாம் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும். இதற்கு விரோதமாக இது கடந்த நாட்கள்ல சில சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது நான் எதையும் விளக்கமான சொல்லல. சில காரியங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது நானும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால ஒரு சபையில ஒரு போதகருக்கு, ஒரு மேய்ப்பனுக்கு, சபையில் உள்ள ஆடுகளுக்கும் மேய்ப்பருக்கும் உள்ள சில காரியங்கள் வரும்போது அவர்கள் எவ்வளவு வேதனையாக இருப்பார்கள் என்பதை நன்றாக தெரியும். அப்போ இந்த தேவ ராஜ்யம், இந்த நரகத்துக்கு போற ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போற பணியை சபையின் போதகரும் விசுவாசிகளும் சேர்ந்து அதை செய்யும் போது நிச்சயமாக அவனா என்ன பண்ணுவான், வேற வெளியே எங்க இருந்தெல்லாம் போராட்டம் வராது. வெளியிருந்து போராட்டத்தை அவர் சந்திச்சிருக்கிறார். ஆனா அதே சமயத்துல சில நேரங்கள்ல நாமும் நம்முடைய தகப்பனும் நல்ல சீரான உறவோட அன்போட நம்ம போயிட்டு இருக்கும் போது அதையும் கலக்கிறதுக்கு, குழப்பறதுக்கு, அதை குழப்படி பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லாம போறதுக்கு சில சத்ருவின் கிரியைகள் அந்த இடத்துல கிரியை செய்யும். அதை நம்ம சில நேரங்கள்ல மாம்சத்துல புரிந்து கொள்ளாமல் நம்ம என்ன செய்யறோம், இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, அப்படியெல்லாம் சொல்லி சில நேரம் கலங்கி போகிறோம். ஆனா தேவனுடைய பிரியமான ஜனமே, இந்த நாளில உண்மையாக தேவனுடைய சமூகத்தில் நின்று நான் உங்களிடத்துல அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நமக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் சபையில யாராவது அப்படி இப்படி வந்த சபையில எல்லாம் வெளியிருந்தோ ஏதாவது சொன்னா கூட நம்ம என்ன பண்ணணும், நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த மணவாட்டி சபையினோட விஷன், இது எந்த நோக்கத்துக்காக இந்த இடத்துல எனக்கு ரொம்ப நாளா முன்னாடி வந்து இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து சொல்லி இருக்கணும். ஆனா என்னால வர முடியல, இன்றைக்கு தான் வர முடிந்தது. இருக்கிறவங்க அதை மனதில் வைத்து அந்த போராட்டமோ பிரச்சனையோ ஒருத்தருக்கு விரோதமோ ஒருத்தர் எழும்புனா நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து இங்க உள்ள அந்த தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா செயல்படுற சக்தி, அந்த தீய சக்தி என்பதை புரிந்து கொண்டு நாம் மாம்சத்தோட ரத்தத்தோடு போராடாமல்
அந்த பொல்லாத வல்லமைகளோட அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு எதிர்த்து போராடி ஜெயித்து இந்த இடத்துல ஒரு திரள் கூட்டத்தை நம்ம அந்த திரள் ஆத்துமாக்களை கூட்டத்தை சேர்க்காத படிக்கிறது அந்த யுத்தம் நமக்கு விரோதமா வரும். ஆனா அதையெல்லாம் நாம் உதறி விட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும் நாம் பார்த்து, வேற யாரும் நமக்கு ரோல் மாடல் கிடையாது, மாதிரி கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும் நாம் முன்மாதிரியாக வைத்து அவருக்காக நாம் ஊழியம் செய்கிறோம். வேற மனிதர்களை, வேற யாரை, சக விசுவாசிகளை வேற யாரை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும் நாம் பார்த்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்து அந்த பரலோக ராஜ்யத்தை கட்டுகிற பணியில நாம் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் இந்த ஜனவரி மாதத்திலே நாம் தீர்மானம் பண்ணுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்துல நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். கொடுக்கப்பட்ட நேரத்துல எனக்கு கர்த்தர் கொடுத்ததான சில வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் சேர்ந்து கடந்து செல்வோமாக. இந்த நாளில மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி சபை, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டி சபையும். அல்லேலூயா. சில வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படினாள் என்று சொல்ல கேட்டேன். போதும். அல்லேலூயா. அடுத்தது வெளிப்படுத்தின 21:2, 21:9. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டது. அடுத்தது 21:9 வாசிச்சிருச்சுங்க. 21:9, 21:9 வாசிங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. போதும். அடுத்ததாக 19:9 கல்யாணம், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தை நம்ம வாசிச்சோம். 21:2 நம்ம வாசிச்சோம். 21:9 வாசிச்சோம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவும் அவருக்காக ஆயத்தமாக்கப்பட்டதான, அதாவது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாக்கப்பட்டதான மணவாட்டி சபை தான் தலைப்பு. என்னுடைய நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவோம். நாம் அனைவரும் மணவாட்டி சபையில் இருக்கிறதான நாம் அனைவரும் இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி அறிக்கிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு இந்த இடத்துல வந்து நான் சாட்சி சொல்லணும், பாஸ்டர் சொல்லும்போது சாட்சி சொல்லிட்டு மெசேஜ் கொடுக்க சொல்லும் போது என்ன வார்த்தை பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது உண்மையாகவே எனக்கு இந்த வார்த்தைகளை தான் ஆண்டவர் கொடுத்தார். மணவாளனாகிய இயேசுவும் மணவாட்டியாகிய சபையும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல உள்ள வரும்போதே ஜான் பால் பாஸ்டர் பாடின பாடல்கள்ல உண்மையாகவே என் பிரியமே ரூபவதி உன்னத பாடல்கள், இந்த வசனத்துக்கெல்லாம் ரொம்ப பொருந்தின ஒரு புக்கு இருக்குன்னா அந்த புஸ்தகம் உன்னத பாட்டுன்றதான அந்த புஸ்தகம் ரொம்ப பொருந்தும். அல்லேலூயா. அதுக்கப்புறமா நம்முடைய போதகர் அவர் எடுத்துட்டு வந்த பிரசங்கத்துல பாதி பிரசங்கத்தை ஆராதனையில அவரே சொல்லி முடிச்சுட்டார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம கொண்டு வந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த இடத்துல சொல்லும் போது ஆண்டவர் அந்த வார்த்தைகளை அங்கீகரிக்கிறாரேன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அல்லேலூயா. நம்ம இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை பார்க்கும்போது நீங்க எதுவும் வாசிக்க வேண்டாம், நீங்க குறிச்சுக்கோங்க. உன்னத பாட்டு புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய சபைக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தை தான் நாம அதுல பார்க்க முடியும். அது நன்றாக நாம் ஆழமாக சிந்தித்தால் நல்ல நிறைய ரெவலேஷன் ஆண்டவர் நமக்கு அதுல இருந்து கொடுப்பார். ஆனபடினால் அதனாலதான் என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். அதுல இருந்து அந்த பாட்டை கூட நம்முடைய ஜான் பால் பாஸ்டர் வரும்போது பாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப தியானிச்சு நம்முடைய ஆண்டவருடைய மார்பில, நம்முடைய நேசருடைய மார்பில சாய்ந்து கொண்டு நாம் அந்த பாடல்கள் எல்லாம் பாடினோம் என்றால் உண்மையாகவே அது நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் மிக ஆசீர்வாதமாய் காணப்படும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மணவாட்டி, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் தான் என்னது அந்த மணவாட்டி சபையாக நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த ரட்சகர்களாய் ஏற்றுக்கொண்டு பாவங்களார கழுவப்பட்டு அவருடைய சபையில சேர்க்கப்பட்டு வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட்ட போதகர் அவர்கள் முடிகிற வரைக்கும் வருகை 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 இந்த ஒரு 2-3 நாளா இந்த வசனத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த பாட்டு தான்
மேகமீதில் தூதரோடு இதோ வராருன்ற பாட்டு தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டே இருந்தாரு. நீங்க சபையில கம்யூனியனுக்கு அந்த பாட்டு பாடிட்டே போனாங்க. ஆனா நான் அந்த பாட்டு ரொம்ப வாயில் வந்துட்டே இருந்தது. ஆனா இந்த இடத்துல வந்த இடத்துல ஆவியானவர் அந்த பாடலை பாட உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாசத்துல வந்ததான நான் இந்த வருஷத்தினோட துவக்கத்திலே ஒரு சில காரியங்களை ஏற்கனவே நீங்க எல்லாரும் நன்றாக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் நன்றாக அறிந்து தேடி கற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனாலும் எனக்கு கொடுத்த சில வார்த்தைகளை நாம் சுருக்கமாக சீக்கிரத்தில் தியானிச்சு கடந்து செல்லுவோமாக. வேதம் சொல்லுகிறது, காலம் இனி செல்லாது, இனி காலம் செல்லாது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். நமக்கு ஆசீர்வாதமும் செழிப்பும் எல்லாம் தேவைதான். அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அன்றன்றைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகமாக நாம் இந்த வருஷத்துல அதிகமாக நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னும் ஆண்டவரோட நீங்க ஆண்டவரோட நெருங்கிதான் இருக்கிறீங்க. ஆனா இன்னும் அதிகமாக ஆண்டவரோட நெருங்கி ஆண்டவரோட இன்னும் அதிகமாக கிட்ட சேர்ந்து வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் காணப்படும்படியாய் நாம் பிரயாசப்படுவோமாக. ஹல்லேலூயா. அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டியாகிய சபையும், அதாவது ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த சபையில நாம் அவருடைய மணவாட்டிகளாய் நாம் காணப்படுகிறோம். எங்கேயோ உலகத்திலே எங்கேயோ அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்திருந்தால் நாம் அவர்களுக்கு மணவாட்டியாய் நாம் காண முடியாது. ஆனா இன்னைக்கு உலகத்துல இந்த முழு உலகத்துக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரே குமார், பிதாவுடைய ஒரே பேரான ஒரே குமார் செல்ல பிள்ளையா இருந்தாலும் வேதத்துல பாக்குறோம். அவரை எதுக்கு இங்க அனுப்பி இருக்கிறார் என்றால், முழு உலகமும் முழு உலகத்தில் உள்ள எல்லா மனுகுலமும் எல்லா மனிதர்களும் சகல மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். சகல மனிதர்களும் அவருடைய வாசஸ்தலமாகிய ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த பூமியில நம்மளை வைத்திருக்கிறார். ஆனா நித்தியமாக அந்த வாசஸ்தலமாகிய அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவரோட நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவனுடைய சித்தம், நம்முடைய தேவனுடைய நம்ம மேலுள்ள அன்பு. ஆனால் பிசாசானவன் ஒரு சில காரணங்களால் பிசாசானவன் இந்த பூமிக்கு வந்து அவன் நமக்கு நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இந்த மனிதர்கள் எல்லாம் நம்ம இருக்க வேண்டிய மேன்மையான இடத்துக்கு அவர்கள் போகிறார்கள் என்று சொல்லி அவனும் அதிகமா துரிதமா அவனும் சொல்லிறான், இனி காலம் செல்லாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், அவனும் பிசாசனும் தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்துற விசேஷ புஸ்தகத்துல நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். அவன் என்ன பண்றான், அவனும் அதிகமாக செயல்படுறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள்ல மணவாளனாகி இயேசு கிறிஸ்து மணவாட்டியாக சபை அப்படின்னு சொல்லும் போது நம்ம இதை எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னா, ஒரு திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஆண் மகனும் ஒரு மகளும், ஒரு ஆண் மகனும் ஒரு பெண்ணும் அவர் நிச்சயிக்கப்பட்ட பிறகு திருமணத்துக்கு கொஞ்ச நாட்கள் இருக்கும். அந்த ஒரு இடப்பட்ட காலத்துல தான் அவர்களை மணவாளன் மணவாட்டின்னு சொல்ல முடியும். அந்த திருமணத்துல கூட சொல்லுவாங்க மணவாளன் மணவாட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு பிற்பாடு உள்ள காலங்கள் எல்லாம் அவர்கள் கணவன் மனைவியாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் அந்த மணவாளன் மணவாட்டி அப்படின்றது ஒரு ஸ்பெஷல். அதை நம்ம யூத கலாச்சாரத்தின்படி அந்த யூதர்களுடைய அந்த முறைமைப்படி அவர்களுடைய அந்த திருமணத்தின்படி அதை எப்படி அந்த ஒரு பின்னணியில நாம் இந்த சம்பவத்தை நாம் பார்ப்போமாக. ஏனென்றால் இந்த வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அந்த யூத பின்னணியில நடந்த சம்பவங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது உலகத்தினுடைய நடு மையமாகிய அந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அந்த பெத்லகேம் பட்டணத்துக்குள்ள பிறந்தார் என்பது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் ஒரு யூத குலத்துல அவர் பிறந்தார். ஆனா தனக்கு சொந்தமானவர்களிடத்துல அவர் வந்தார். அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நோக்கம் அதுவல்ல, முழு உலகத்தையும். ஏனென்றால் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி அந்த யூதர்களுக்கும் நம் புறஜாதிகளாய நமக்கும் நம்ம இந்தியர்கள் நமக்கும் என்னது ஒரு பெரிய ஒரு பிளவு இருந்தது. ஆனா அதெல்லாம் அந்த நடு சுவரை தகர்க்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வர வேண்டியதான் இருந்தது. அதை நம்ம பார்க்கும்போது அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபையும் அந்த ஒரு ஒப்பந்தம் அந்த யூத அந்த கல்ச்சர்ல நம்ம பார்ப்போம். ஒரு யூத குலத்துல ஒரு யூத ஆண்மகன் ஒரு யூத ஸ்திரீயை திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அவன் தீர்மானித்து தன்னுடைய பெற்றோர்களுடன் அவருடைய வீட்டிற்கு அந்த நாளில் ஒரு நிச்சயம் நடைபெறும். அந்த நிச்சயத்துல
நிச்சயம் பண்ற அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய தொகையை அந்த ஆண்மகன் வந்து அந்த குடும்பத்தாருக்கு கொடுப்பாங்க. அதாவது அந்த மகளுக்கு, அந்த நிச்சயம் பண்ணப்பட்டதான அந்த ஸ்திரீக்கு, அந்த பெண்ணிற்கு என்ன கொடுப்பாங்க? அந்த ஒரு பெரிய டௌரி. நம்ம இந்தியா தேசத்துல எல்லாம் யார் கொடுப்பாங்க டௌரி? பெண்கள் தான் என்ன பண்ணுவாங்க? ஆண்கள் வீட்டுக்கு. இந்த டௌரினாலே எவ்வளோ பிரச்சனை என்பதை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அது ஆவிக்குரிய உலகத்தையும் விட்டு வைக்கவில்லை. அப்படியாக அந்த அவங்க கொடுக்கறதான இந்த டௌரி என்பது அவங்களால எவ்வளோ, அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பணமாவோ நகையாவோ ரத்தினங்களாவோ வெளியேறப்பட்ட கற்களாகவோ ஏதாவது கொண்டு வந்து பரிசு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். வேதத்துல கூட நம்ம பார்க்கணும். சொன்ன யூத பின்னணியிலும் நம்ம தியானிப்போம் என்று வேதத்துல கூட நம்ம பார்க்கும்போது சுவிசேஷ புஸ்தகத்துல ஒரு ஸ்திரீயானவன் அந்த 10 வெள்ளி காசு தொலைத்து அதை தேடி கண்டுபிடிக்கிற சம்பவம் அது உண்மையாக இயேசு சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். அது அந்த மணவாளன் கொடுக்கப்பட்டதான அந்த பரிசு பொருள்கள்ல ஒரு பொருள் தான். அது கண்டிப்பா பத்திரமாக பாதுகாத்து வைக்க வேண்டிய பொறுப்பு அவளுடையது. ஆனபடியினால அவ வந்து ஒரு நல்ல ஒரு டௌரியை அந்த பெண் வீட்டுக்கு கொடுத்து, இனி இவள் எனக்கு சொந்தமானவள் அப்படின்னு சொல்லி அவர் கடந்து செல்வார். இனி இவள் எனக்கு சொந்தமானவள் சொல்லி அந்த இடத்தை விட்டு திருமண ஒப்பந்தம் பண்ணி அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து செல்வார். கடந்து செல்லும் போது நீ எனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி கடந்து போவார். அந்த காலகட்டத்தில் அவர் கடந்து எதுக்காக அவர் போறார் என்றால், அந்த யூத கலாச்சாரத்துல அல்லேலூயா, என்ன பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க? போர் அடிக்குதா? அந்த யூத கலாச்சாரத்துல என்ன பண்ணுவாங்க? அந்த வீட்டுல நம்ம இப்பெல்லாம் வந்து பெண் வீட்டுல இருந்து வாங்கிக்கிறாங்க வீட்டை, இல்லாட்டி அந்த தகப்பன் கொடுக்குறாரு. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணோம்? அவர் இடத்தான் கொடுப்பாரு. தகப்பன் வீட்டுல இடம் இருக்கும். அதனால இயேசு சொன்னார், என் தகப்பன் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள், பிதாவின் வீட்டுல. உங்களுக்கு எல்லாம் நன்றாக வேதம் தெரியும். அப்படின்னா வேற வெளியிருந்தெல்லாம் பேசல, வேதத்துல இருந்தா சொல்றோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம், அதுல ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லி போனார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த தகப்பன் வீட்டில் உள்ள நிலத்துல ஒரு இடத்த கொடுப்பார். அந்த இடத்துல அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அவரால் முடிந்த அளவுக்கு நல்ல விலை உயர்ந்த பொருட்களும் வைத்து அந்த வீடு, அந்த மனவரைய அந்த அவருக்கு அதுக்கு பிற்பாடு தகப்பனோட இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒரு குடும்பம், அப்படி அந்த தகப்பன் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை கட்டி முடிக்கிற அந்த ஒரு கால அளவு இருக்கு, ஒரு காலகட்டம், ஒரு கால அளவு. இதை நம்ம பார்க்கும்போது ஒரு 3 ஸ்டெப்பா பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த திருமணம் ஒப்பந்தம் பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ணி போற அந்த காலம். அப்போ இப்போ அந்த காலத்துல நம்ம கூட இருக்கிறோம். அப்ப அந்த என்கேஜ்மெண்ட் பண்ணி போன பிறகு அந்த வீடு கட்டி முடிக்கும் வரைக்கும், தகப்பன் வந்து ஓகே சொல்ற வரைக்கும் அந்த மணவாளன் அதுக்கு காத்திருக்க வேண்டும். தகப்பன் ஓகே, இப்போ நீ சென்று உன் மணவாட்டியை இங்க அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவார்? கடந்து சென்று அந்த மணவாட்டியானவளை அழைக்கிறதுக்காக அவர் வருவார். அந்த கால அளவில் அவள் ரொம்ப பரிசுத்தத்தோட அவர் திரும்பி வர்ற வரைக்கும் வேற எந்த ஆண்களோடையோ வேற எந்த விதமான உறவுகளோட அவளுக்கு எந்த விதமான ஒரு கலப்பும் இல்லாதபடிக்கு பரிசுத்தமாக கரை திரை பிழையற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு நல்ல ஒரு பரிசுத்த மணவாட்டியாக அவள் வாழ வேண்டும். யாருடனும் தேவையில்லாமல் பேசவோ, வெளியே போய் வேற எங்கேயோ சுத்தவோ எந்த பர்மிஷன் அவளுக்கு கிடையாது. அவள் எப்படி காத்திருக்க வேண்டும்? அந்த மணவாளன் திரும்ப வீடு கட்டி முடித்து வர வரைக்கும் அவள் காத்திருக்க வேண்டும். ஏன்னா யூத கலாச்சாரத்துல அந்த இடத்துல வந்து திருமணம் பண்ணிலாம் கூட்டு போக மாட்டாங்க. அது வந்து ஒரு சர்ப்ரைஸா வந்து அந்த மணமகளை கூட்டி கொண்டு போவார். அது யார்ட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே அது நிச்சயம் பண்ணி முடித்தது. அப்படியாக அவர் திரும்ப வருவார். அந்த திரும்ப வர்ற அந்த காலகட்டத்துல அவள் பரிசுத்தமா அவள் தன்னை காணப்பட்டு அந்த மணவாளன் திடீரென்று இரவிலோ ஏதாவது ஒரு நேரத்துல அவருடைய தோழர்களோட பெரிய ஆரவாரத்தோட, பெரிய எக்கால சத்தத்தோட, பெரிய பேண்ட், பெரிய நம்ம பார்க்குற மியூசிக்ல இல்ல, யூதா தேசத்தில் உள்ள அந்த பெரிய பெரிய மியூசிக் செட்டோட அவர்கள் அப்படி ஒரு இதுவா கடந்து வரும்போது இந்த மணவாட்டியானவள் அவருடைய தோழிகுமாரோட அவள் ஆயத்தமாய் அந்த இடத்துல காத்திருப்பாள். ஹல்லேலூயா. நம்ம அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அந்த புத்தியுள்ளவர்கள் எண்ணெயெல்லாம் வைத்து தங்களுக்கு தேவையான அந்த எண்ணெய் தீவட்டிகளோட அவர்கள் காத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படியாக அந்த மணவாளன் வரும்போது அவர்கள் அந்த சத்தம் மூச்சு இல்லாம அந்த இடத்துல இருந்து அவர்கள் போய்விடுவார்கள். அதுக்கு பிற்பாடு அந்த மணவாளனுடைய வீட்டுக்கு சென்ற பிற்பாடு அந்த வீடு கட்டி முடிச்சிருக்கு இல்லையா? அந்த வாசல்ல அவர்கள் அழகா கிராண்டா மேல வாதித்தோட அந்த திருமணம் அந்த இடத்துல நடைபெறும். ஹல்லேலூயா.
அந்த திருமணம் நடைபெறும் போது எல்லாரையும் கூட்டி அவங்க அந்த மணவாளன் அந்த மணவாட்டி அழகான ட்ரெஸ்ஸுகளோட அந்த வர்ணிக்க முடியாத அளவுக்கு எந்த ஒரு கேமரா மேனாலையும் அதை அந்த கேமராவில் எடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சியாக அது காணப்படும். பிரியமானவர்களே, அப்படியாக அந்த திருமணம் அந்த இடத்துல நடைபெறும். திருமணம் நடைபெறும் போது நம்மளை போல ஒரு நாள் தான் கிடையாது, அது பல நாள், அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அது பல நாள் அந்த திருமணம் அந்த இடத்துல நடைபெறும். அல்லேலூயா. அப்படியாக அந்த திருமணம் நடந்த பிற்பாடு அந்த மணவாட்டிக்கு பிற்பாடு அதுக்கு பிறகு அவளுக்கு எந்த பிரச்சனையும் எந்த கவலையும் எந்த கண்ணீரும் கிடையாது. அவள் அதுக்கு பிறகு சுகமாக அந்த மணவாளன் வீட்டில் அவள் இருப்பாள். அதுக்கு பிற்பாடு அவள் தகப்பன் வீட்டுக்கெல்லாம் அவள் திரும்பி வரமாட்டாள். அவள் அந்த இடத்துலதான் அவள் பர்மனண்டா இருக்க போற இடம். அல்லேலூயா. இதுதான் நம்ம அது முதல் கட்டம். அந்த என்கேஜ்மெண்ட் பண்றது. அடுத்தது தோழர்களுடன் அந்த அழைத்து கொண்டு போறது. மூணாவது அந்த திருமண அந்த விருந்து, கல்யாண விருந்து வாசிப்போம் இல்லையா, கல்யாண விருந்து, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. அதுல இந்த யூத அந்த இதோட ஒப்பிட்டுதான் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே அந்த 3 கட்டங்கள். அப்போ நம்ம இந்த நாட்கள்ல பார்க்கும்போது நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம், ஒரு 3 ஸ்டெப் நம்ம பார்த்தோம். நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய எல்லா சுகபோகங்களையும் விட்டு பிதாவாகிய தேவனுக்கு ஒரே குமாரனாக அவர் ராஜகுமாரன் உலகத்துல சொல்றது போல அவர் அப்படியாய் உலகத்துல அவருடைய எல்லா சுகங்களையும் விட்டு அவர் உலகத்துக்கு நம்ம இந்த பூமியில ரட்சகராய் அவர் பிறக்கும் போது எப்படி பிறந்தார், இந்த வானத்தை பூமியை சிருஷ்டித்த அந்த சராசரவை சிருஷ்டித்த நம்முடைய தேவாதி தேவன் பூமியில பிறக்கும் போது ஒரு மாட்டு தொழுவத்துல ஒரு ஏழ்மை கோலத்துல அவர் பிறந்தார். யாருக்காக? நமக்காக. ஹல்லேலூயா. ஆனபடினால அவர் அப்படியாய் வந்தார். ஏழ்மையின் கோலம், தாழ்மையின் கோலம், அப்படியே ஒரு சாதாரண வீட்டுல. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்த மணவாட்டியானவள் மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டம். அதே போல பைபிள்லயும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. அதாவது மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நிச்சயம் பண்ண பிறகு வெயிட் பண்ற ஒரு காலகட்டம். இதுக்கிடையில அவள் கர்ப்பிணியானால் என்று தெரிந்தவுடன் ரகசியமாக கைவிடலாம் சொல்லும் போது நம்முடைய தூதன் என்ன சொல்றாரு, உலக ரட்சகர் பிறக்க போகிறார், அவளை சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இதெல்லாம் அந்த யூத பின்னணியில நடக்கிற காரியங்கள் தான். அதே போல அந்த உலக ரட்சகர் பிறந்தார். அது மட்டும் இல்லாம அந்த கல்யாண விருந்து நம்ம பார்த்தோம். அந்த கல்யாண விருந்து கூட யோவான் 2ஆம் அதிகாரத்துல கானா ஒரு கல்யாணம் ரொம்ப பிரபலம். அந்த திராட்சரசம் குறைப்படும் போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் அந்த இடத்துல குறைவுகளை நிறைவாக்கினார். அல்லேலூயா. அதே போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த விண்ணுலகத்தை விட்டு இந்த மண் உலகத்துல நமக்காக அவர் அவதரித்து, அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் கூட்டி சேர்ப்பதற்காக நம்ம எல்லாம் அவரோட அந்த இடத்துல அந்த பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் அவருடைய சொந்த மணவாட்டியை நம்ம கூட்டி சேர்க்கும்படியாக சிலுவையில புனித ரத்தம் சிந்தி, அதாவது 1 பேதுரு புஸ்தகம் முடிஞ்சவங்க வாசிங்க. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. 1 பேதுரு 1:18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா? வெளியேறப்பட்ட ரத்தத்தினால, என்னது அந்த கற்களினாலேயோ முத்துக்களினாலேயோ உலகத்தில் உள்ள உலக பிரகாரமான எந்த விதமான பொருட்களினாலேயோ மீட்டுக் கொள்ளாமல் வெளியேறப்பெற்ற அந்த சிலுவையில சிந்தப்பட்ட அதை பத்தி நம்ம தியானிக்கணும் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான். உங்களுக்கெல்லாம் அவருடைய சிலுவை பாடுகள் நன்றாகவே தெரியும். ஆனபடினால் அவர் எவ்வளவோ பாடுபட்டு அந்த ஜெருசலேமின் வீதியில அந்த கொல்கதாக்கு போகும்போது கூட அவர் என்ன சொன்னாரு, ஜெருசலேமின் குமார்த்தியில நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக அழகு, உங்கள் பிள்ளைகளுக்காக அழகு அப்படின்னு சொல்லி போன அந்த காட்சி, அந்த காரியங்களும் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனபடியினால அவர் நமக்காக
நமக்காக சிந்தின அந்த ரத்தம், அந்த புனித ரத்தம் அதுதான் நம்ம பார்த்தோம். அந்த யூதா ஆண்மகன் ஆனவன் ஒரு டவுரியை கொடுத்து அந்த பெண்ணை நிச்சயம் பண்ணி சென்று கடந்து விட்டான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அவருடைய அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையெல்லாம் விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்து நம்ம எப்படி வீட்டுக்கொண்டார்? புனித ரத்தம். இதுக்கு ஈடா வேற எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஏதாவது நமக்கு வேண்டியவங்களுக்கு, விருப்பப்பட்டவங்களுக்கு, உலகத்தில் திருமணம் பண்றவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுப்போம். ஏதாவது பெரிய கார் கொடுக்கலாம், செல்லு கொடுக்கலாம், நிலம் கொடுப்பாங்க. ஏதாவது அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. அது ஆண்களும் கொடுப்பாங்க, பெண்களும் கொடுப்பாங்க. ஆனா அதை விடலாம் என்னது, வெளியேற பெற்ற ரத்தத்தை அவர் கிரயம் செலுத்தி, நீங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அல்லேலூயா. நம்மளுக்கு இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நடந்திருக்குது. ரெண்டாவது ஸ்டெப் அவரோட வருகை. அதுக்கப்புறம் திருமணம். மத்திய ஆகாயத்தில் போதகர் அவர்கள் சொல்லும் போது அந்த மத்திய ஆகாயத்தில் நடக்கிற திருமணத்தை பத்தி அவர் அழகாக சொன்னார். அந்த திருமணம் நடக்க போற ஸ்டெப் தான் மூணாவது ஸ்டெப். பூமியில ஒரு ஸ்டெப் தான் முடிஞ்சிருக்கு, ஒரு கட்டம். இன்னும் 2 கட்டத்துக்காக நம்ம ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். இன்னும் இந்த பூமியில அதாவது வட இந்தியாவில எல்லாம் அன்னைக்கு சொல்லும் போது, ஒரு மிஷனரி சொல்லும் போது, நீங்க எல்லாம் பரவாயில்ல பாக்கிய பெற்றவர்கள், அது வட இந்தியாவை 2ஆக பிரிக்கலாம். இந்தியா தேசத்தை 2ஆக பிரிக்கலாம். வட இந்தியா, தென்னிந்தியா. தென்னிந்தியாவில் இருக்கிற நீங்க எல்லாம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்க எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க. ஒரு கிறிஸ்துமஸ் டைம் தான் அவர் சொன்னார். நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம கூட பார்த்தா தியானிக்கிறோம், மணவாளனோட வருகைக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த வட இந்தியாவில் எத்தனையோ ஜனங்கள் முதலாவது வருகையாகி அந்த கிறிஸ்துமஸ் எதுக்கு கொண்டாடுறாங்களே தெரியாமல் அவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான ஜனங்கள் நமக்கு தெரிஞ்சு இந்தியா தேசத்திலே அப்படி இருக்கிறாங்க. அப்ப உலகத்துல எவ்வளவோ மக்கள் இருப்பாங்க. பெரிய எழுப்புதல் வந்து அநேக பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம எல்லாம் இந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி சபையாய் அவளோட காத்து கொண்டிருக்கும் போது உலகத்துல அங்கங்கு எவ்வளவோ ஜனங்கள் என்ன எப்படி இருக்கிறாங்க? முதலாவது வருகையாகிய அந்த கிறிஸ்துமஸ் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு கூட தெரியாமல், உலக ரட்சகர் வந்து பிறந்தார் என்று தெரியாமல் எத்தனையோ ஜனங்கள் அந்த நரகத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனபடினால நாம் பாக்கி பெற்ற ஜனங்கள். ஹல்லேலூயா. நமக்காக இந்த வெளியேற பெற்ற ரத்தம் சிந்தி அவர் வெளியேற பெற்ற ரத்தத்தை நமக்கு டவுரியாக அந்த என்கேஜ்மெண்ட் பண்ணி அவர் பரலோகம் சென்று போயிருக்கிறார். அவர் போகும்போது என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு மறுபடியும் வந்து நான் உங்களை கூட்டிக் கொள்வேன். ஆனபடினால இந்த காலகட்டத்தில் இருக்கிறதான மணவாட்டி சபையாகி உலகத்துல அங்காங்கே மணவாட்டி சபைகள் உண்டு. எத்தனையோ ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அறியாமையினால் இந்த ரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், நம்ம கிரயத்தினால் கொல்லப்பட்டவர்கள் என்ற அந்த உண்மையை அறியாமல் புரியாமல் அவர்கள் நரகத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் போய் விடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் மத்தியில நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு மணவாளன் வருகைக்காக நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தலத்துக்காக காத்திருக்கும் பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலம் தான் நம்மை பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய ஒரு காலம். இந்த இடத்துல கூட சொல்லப்பட்டிருக்குது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நான் எப்படி சொல்லிட்டேன், உங்க போதகர் பாதி சொல்லி முடிச்சுட்டாருன்ட்டு சொல்ல வந்ததுல பாதி அவர் சொல்லி முடிச்சுட்டாரு. அப்போ பரிசுத்தமாக்கப்பட்ட சபைக்காக தான் அவர் என்ன பண்ண போறாரு? பரிசுத்தமாக்கப்பட்ட சபைக்காக அவர் வரப்போகிறார். நாம் நம்முடைய சந்ததிகள், சந்தானங்கள், நம்முடைய குடும்பத்தார், நம் அனைவரும் நம்முடைய சபை பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். கரை திரை எபேசியர் சொல்லப்பட்டிருக்குது, கரை திரை பிழையற்ற பரிசுத்த சபைக்காக, மணவாட்டி சபைக்காக அவர் வரப்போகிறார். அப்படினால இந்த காலகட்டமானது கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நம் அனைவரும் கிறிஸ்துவின் மணவாட்டிகள். ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். பலவிதமான அந்நிய போதனைகள், ஆரோக்கியமில்லாத உபதேசங்கள் நமக்கெல்லாம் கிருபையாக நல்ல ஒரு ஆழமான சத்தியம் பிரசங்கிக்கிற நல்ல ஆவிக்குரிய சபையில நம்மள மனவாட்டிகளா இருக்கிறோம். ஆனா இந்த நாட்களில நீங்க பார்க்கும்போது, இந்த நாட்கள் அதெல்லாம் யோசிக்கும் போது மிக வேதனையா இருக்குது. ஏனென்றால் ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் நம்முடைய பிதாக்கள், பூர்வ பிதாக்கள்லாம் இந்திய தேசத்தில் உள்ள கல்ச்சர், நாகரிகம்,
இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கெல்லாம் நான் இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வேப்பப்பட்ட அந்த பகுதியில இருந்து நான் இது வரைக்கும் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னை பார்த்து சோத்திரம் தான் போடுறாங்களே தவிர என்னை யாருமே ஒருவேளை நம்மளை பார்த்து திருப்பி போறவங்க இருக்கலாம், அதை அவங்க இருந்துட்டு போட்டோம். ஆனா அதே சமயத்துல நமக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. ஆனா ஒரு காலத்துல நம்மளோட பூர்வ பிதாக்கள் எல்லாம் அந்த ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் இப்படி எல்லாம் வெளியே போகவே முடியாது. கல்லால் அடி வாங்கியிருக்கிறாங்க. நல்ல நல்ல திருமணம் அந்த பாரம்பரிய சபைகள்ல இருந்து வந்தவங்க கூட அவங்க குடும்பத்தில் உள்ள உறவினர்களுடைய திருமண வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு வேஷம்னா இந்த வைட்டோ இல்லாட்டி நகை இல்லாமலோ அப்படி ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்கு போனாங்கனாலே அவங்களோட சாயம் எப்படி இருக்கும், மாறிவிடும். இன்னைக்கு எல்லாம் சர்வசாதாரணமா நம்ம எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சபைகள் இருக்கிறாங்க. ஆனா அந்த நாட்கள்ல அங்கெல்லாம் போகும்போது இலை போடுவாங்க. நம்ம போய் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இலையெல்லாம் எடுத்திருக்காங்க. எத்தனை பரிசுத்தவான்கள் அந்த சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இலையை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இங்கே வேலை போங்கன்னு சொல்லி துரத்தி இருக்கிறாங்க. அப்படி பல பல வேதனைகள், எத்தனையோ விதமான கல்லால் அடிபட்டிருக்கிறாங்க, சத்த சாட்சியை மறிச்சிருக்கிறாங்க அந்த சத்தியத்துக்காக. அப்படியெல்லாம் விலை கொடுத்து விலைக்கிரயம் செலுத்தி தான் இந்த சபையை இந்த தேசத்துல கூட பரிசுத்தவான்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களோட மேன்மை அந்த அருமை தெரியாமல் இந்த தலைமுறை எப்படி இருக்கிறாங்க. நாட்குள்ள கூட ஒரு ஊழியர் சொல்றாங்க, பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல சபை, ஆவிக்குரிய சபையில் நம்ம அகத்தினால இருந்து நம்ம நன்றாக வாழ்ந்தோம், நன்றாக ஜீவித்தோம். ஆனா இன்னைக்கு ரொம்ப பரிதாபமான நிலைமை. என்ன சொல்றாங்க, அப்படிப்பட்டதான ஆவிக்குரிய சபைக்கு அம்மா அப்பாவை அனுப்பிவிட்டு பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அவர்களுக்கு ஏற்ற வேதத்தில் இருக்குது, அவர்களுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டார் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்களுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு இந்த சத்தியத்தை விட்டு எங்களோட ஊழியர் ஐக்கியத்துல கூட எத்தனையோ ஊழியக்காரங்க வராங்க. 70-80 ஊழியக்காரங்க இருக்காங்க, நம்ம பாஸ்டர் இருக்காங்க, நம்ம பாஸ்டர் ஐயா இருக்கிறாங்க. அப்போ அந்த சபைக்கு வரைக்கான அந்த ஊழியரை சொல்லும்போது, ஒரு பாஸ்டர் சொல்லும்போது மிகவும் வேதனையாக அவர்கள் சொன்னார், இந்த சத்தியத்துக்காகலாம் நாங்க இருந்தோம். இந்த நாட்கள்ல பிள்ளைங்க சொல்றாங்க, நீங்களும் அப்பாவும் அந்த சத்தியத்துல இருங்க, நீங்க எப்படி இருங்க. அவங்க சபை நடத்துறாங்க, இவ்வளவு வேதனை. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. பிள்ளைங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. விசுவாசிகளான பெற்றோருக்கும் பெற்றோருக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஊழியக்காரங்களான ஊழியர்களுக்கு அவங்க பிள்ளைகள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த கடைசி காலத்துல பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லி என்ன பண்றான், அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளையும் தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல நல்ல பரிசுத்தவான்களின் பிள்ளைகளையும் அவன் பக்கமாக அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாங்க, நீங்க அந்த சத்தியத்தை பேசி அந்த பெந்தேகோஸ்து சபையில இருங்க. நாங்க எங்களுக்கு தேவையான சபை, எங்களுக்கு சிட்டில எல்லாம் எத்தனையோ அந்த மாதிரி அந்த வாலிபர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க யாரும் கண்டிக்க மாட்டாங்க. போதகர் இங்க கண்டிப்போட பேசுவாங்க, பிள்ளைங்களை நல்ல வழி நடத்துவாங்க. ஒரு காலத்துல அந்த உடையான சேற்றுக்குள்ள கிடக்கும் போது அவர்களை திருத்தி அவங்க பலவிதமான வியாதியிலும் போராட்டத்திலும் பிசாசின் பிடியில் இருக்கும் போது இயேசுவின் நாமத்தினால அவர்களை விடுதலையாக்கி அவர்களை அழகுபடுத்தி கொண்டு வைக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, நாளடைவில் நல்லா இருக்கிற பிள்ளைங்க நல்லா இருந்து நல்ல சிறந்தவர்களா நல்ல ஜெயித்து நல்ல ஆசீர்வாதமாக உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சத்தியத்தை விட்டு போன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஒரு கேடான நிலைமைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நடத்துறதுக்கு போதகர்கள் இல்லை. அந்த கூட்டங்களுக்கெல்லாம் போறவங்களுக்கு அங்க விசாரிப்பு கிடையாது. மனம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் நரகத்தின் பிள்ளைகளாய் மாறுறாங்க. இந்த வருஷத்துல 2026ஆம் ஆண்டுல மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிறதான மணவாட்டி சபையாக நாம் என்ன பண்ணணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல ஆவிக்குரிய சபையில இதே போல பின்மாற்றத்தில் இருக்கிறதான பிள்ளைகள் நாங்கள் அந்த ஊழியத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்க குறைகளை சொல்லுவாங்க. ரொம்ப வேதனையா இருக்கும். ஒரு பிள்ளை சொல்றாங்க, நீ இப்படி உன்னை வளர்த்தே, நீ இப்படி இருக்கி அப்படின்னு சொல்லும் போது நீ அப்பா அவ சொல்லுவாங்க, நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, உலகத்துல எவ்வளவு பேர் எப்படிலாம் இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அதான் 30 கூறியவங்க, நம்ம 100 கூறியவங்க. அந்த பாஸ்டர் சொல்லும் போது அந்த பிள்ளைங்க அந்த காணிக்க பணத்திலே வளர்ந்த பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஐடி கம்பெனில போய் லட்சமா சம்பாதிச்சு வர்றது. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்களும் அப்பாவும் 100க்கு 100 உரிய அந்த இடத்துக்கு போங்க, நாங்க அந்த 30 கூறிய இடத்துக்கு நாங்க போறோம். அவ்வளவு துணிகரமான ஒரு காலகட்டத்துக்குள்ளாக வந்துட்டாங்க பிரியமானவர்களை. ஆனப்படினால நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த நல்ல சபையில நல்ல ஐக்கியத்துல நாமும் நம்ம பிள்ளைகள் மட்டுமல்ல இந்த ஏரியாவில் எல்லாரையும், இது மட்டும் இல்லாமல் சபை விட்டு போனவர்கள் மறுபடியும் தாவீது சிறைப்படுத்தி கொண்டு போனாலே மறுபடியுமாய் அந்த சிறைப்பிலிருந்து திருப்பி அவர்களை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அந்த சத்துருவாகிய அமலேக்கியன் யாரெல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு
போனானோ அதெல்லாம் இந்த வருஷத்துல அந்த சிறைப்படுத்தி கொண்டு போன அந்த பிசாசின் கையில இருந்து நாம் ஊழியருக்கு மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம எல்லாம் லேவியரும் ஆசாரியரும் வைத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி நாம் கண்டிப்பாக ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம செய்யற ஊழியர்களுக்கெல்லாம் அவர் அந்த பிரயாசங்கள்லாம் பார்த்து சும்மா இருக்கிறதுக்கு அவர் அநீதியுள்ள தேவன் நல்ல பிரியமானவர்களே. அல்லேலூயா. அவர் நமக்கு தக்க பலனை அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்படினால நாம் போதகரோட சேர்ந்து நாம் பிரயாசப்படுவோமாக. போனவர்கள் எல்லாம் மறுபடியும் நம்ம போய் பேசலாம் வேண்டாம், நம்ம உட்கார்ந்து ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணி அவர்களை மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கிற அந்த ஊழியர்களை ஒருத்தரை செய்வோம். யாரெல்லாம் இந்த ஆழமான சக்தி வேண்டாம்னு சொல்லி அப்படியே போனவர்கள் அவர்கள் மறுபடியும் வரும்படியாக, யாரெல்லாம் பலவிதமான அந்நிய போதனைகளை கேட்டு பலவிதமான அந்நிய சத்தங்களை கேட்டு சபை விட்டு போனார்களோ அவர்கள் மறுபடியும் வந்து போதகரோட சேர்ந்து இணைந்து ஊழியம் செய்யும்படியாக, தேவனுடைய ராஜ்யம் கட்டும்படியாக நாம் நாட்களை பிரயாசப்படுவோமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பின்மாற்றம், இந்த சீர்கேடுகள் இவைகளெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஜனங்கள் மறுபடியுமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து வர வேண்டும். நம்முடைய சபை மட்டுமல்ல, உலகத்தில் இன்னைக்கு கடைசி காலத்துல இருக்கிறதான எல்லா சபைகளோட நிலைமையும் ஏறக்குறை அப்படிதான். ஆனபடினால நாம் அதுல யார் எப்படி நாம் அதுல மிக கவனமுள்ளவர்களா இருந்து அந்த தேவனுடைய ராஜ்யம் கேட்ட நாம் பிரயாசப்படுவோமாக. அதற்காக நாம் பரிசுத்தமாய் நம்மை அர்ப்பணிப்போமாக. பரிசுத்தமான அந்த கூட்டத்துக்காக அவர் வருகிறபடினாலே நாமும் பரிசுத்தமாய் இருந்து ஒரு கூட்டத்தை நாம் பரிசுத்தமாய் ஆயத்தப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வாராக. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இந்த நிறைந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு பக்கம் ஆவிக்குரிய சபையிலிருந்து நம்ம பின்மாற்றத்துக்கு போன ஜனங்கள், ஒரு பக்கம் பிசாசான பலவிதமான கள்ள போதனைகளை காட்டி அந்த கொள்ளையாடி கொண்டு போறாங்க. அந்த கொள்ளையாடி போற அவர்களோட நம்ம பேசவும் கூடாது. அவர்களுடைய அந்த ரகசிய ஆலோசனைக்கு யாக்கோபு சொல்ற, அது அவர் புத்தகத்துல சொல்ற, என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு நீ உடன்படாதே. ஹல்லேலூயா. ரகசிய ஆலோசனைகளுக்கு உடன்படுத்தாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ளுவோம். அந்த ரகசிய ஆலோசனைகள் காதுகளை கேட்கும் போதே நாம் தீட்டுப்படுகிறோம். நாம் வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டி சபை என்பதை புரிந்து சிந்தித்து நாம் செயல்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அது மட்டும் இல்லாமல் எருசலேம் நம்ம பார்த்தோம். அந்த எருசலேம் வந்து மணவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி போல நம்ம வாசித்தோம். எருசலேம் என்ற தேவனின் பூரண மகிமை, அந்த குளோரி, பூரண மகிமை, குளோரி. ஆனா கிளாமர் காட்டி இந்த நாட்கள் இந்த சபைன்னு சொல்லும் போது அது பெரிய சப்ஜெக்ட், அது அப்படியே நேரம் போயிடும். எல்லாரும் சுத்தமா சொல்றேன். பாபிலோன்ங்கிறது, எருசலேம்ங்கிறது பூரண மகிமை, குளோரி. ஆனா பாபிலோன்ங்கிறது என்னது? உலகம், கிளாமர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பூரண மகிமைக்குள்ளாக நம்மளை நடத்தி கொண்டு போகிற இந்த காலத்துல பிசாசானவன் என்ன பண்றான்? அந்த பாபிலோன் ஆகிய அந்த உலகம், அந்த கிளாமர், உலக ஆசை இச்சைகளை காட்டி ஜனங்களை அந்த வஞ்சிக்கிறதான ஒரு காலத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனபடினால அந்த பூரண மகிமைக்காக நம்ம ஒப்பு கொடுத்து அந்த பிசாசுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நமக்குரியவர்கள் ஒருவர் கூட அந்த இடத்துக்கு போகாதபடிக்கு நம்மளால் முடிந்த அளவு, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பூரண மகிமைக்காக அழைத்த நம்முடைய தேவன் அந்த பிசாசாகி அந்த உலகமாகிய அந்த பாபிலோன் உலகத்துக்கு நேராக போகிறவர்களுக்கு ஆசாபாசங்களை காட்டி நீங்க பார்க்கும்போது நல்லாதான் ஆவிக்குள்ள நல்லாதான் வாழ்ந்திருப்போம், நல்லாதான் ஜீவித்திருப்போம். ஒரு மனுஷனுடைய துவக்கத்தை பார்க்கணும், முடிவு சம்பூர்ணமா இருக்க வேண்டும். ஆரம்பம் நல்லா இருந்துட்டு முடிவில் அதே சமயத்துல எத்தனையோ பேர் பாவத்திலையும் அதிலையும் வாழ்ந்து கடைசி நேரத்துல கிருபையா ரட்சிக்கப்பட்டு பல்லவத்துக்கு போறாங்க. ஆனா அதே சமயத்துல வாழ்நாள் ஃபுல்லா 70-80 வயசு வரைக்கும் நல்ல அந்த பூர்ண மகிமைக்குள்ள இருந்து திடீரென்று யூடியூப்லயும் அந்த சோசியல் மீடியாவிலையும் காட்டுற அந்த சில அந்த ஆசா பாசங்கள், வஞ்சிக்கிற ஆவிகள், அதுக்கு பின்னாடி போகும்போது என்ன பண்றாங்க? அவ்வளவு நாள் வாழ்ந்தது. அதனாலதான் அவர் மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கலும் அவருடைய முடிவு சம்பூர்ணமா இருக்க வேண்டும். நாம் அதை காத்துக்கொள்ள ஆண்டவர் நாம் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஒரு பக்கம் அப்படி போனாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க? இன்னொரு பக்கம் நமக்கு இந்த உலகத்துல பாடுகள், கஷ்டங்கள் வரும்போது நம்முடைய பூர்வ பிதாக்கள் சம்பாதித்து கொண்டதான அந்த சபைகள்ல நம்ம இருக்கிறோம், அந்த மனவாட்டி சபைக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஒரு பக்கம் பாடுகள், கஷ்டங்கள் வரும்போது ஜனங்கள் பாதி வழியில அந்த ஓர்பாலும் ரூத்தும் நகோமி ஒரே சத்தியத்தை தான் அவள் சொன்னாள்.
ஒரே சட்டம், ஒரு சின்ன புஸ்தகம் தான், ஆனா அதுல நிறைய உலக அளவு சத்தியம் அதுல இருக்கு. ஒரே சட்டத்தை தான் நகோமி சொன்னா, 2 பேரும் புறப்பட்டு வராங்க. ஆனா பாதி வழியில் என்னாச்சு, ஓர்பால் அந்த உலகத்துக்கு நேராக, உலக ஆசாபாசங்களுக்கு நேராக அதை ஆசைப்பட்டு அவள் விட்டு விட்டு போனாள். ஆனால் ரூத்தோ என்ன பண்ணா, அவள் அந்த ஒரு சாதாரண ஒரு விதவ மாமியார் தான், அங்க போனா ஒண்ணும் இல்லைன்னு அவளுக்கு தெரியும். ஆனாலும் யெகோவா தேவனை நம்பி அவள் அவள் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். அந்த வம்ச வரலாறு பட்டியலையும் விசுவாச பட்டியலையும் அவள் இடம் பெற்றாள். ஹல்லேலூயா. அந்த ஓர்பால் என்ற ஒரு பேரை அதோடு முடிந்து விட்டது. ஆனா பாருங்க, ரூத் என்ன ஆயிடுச்சு, புதிய ஏற்பாட்டுல சரித்திரம் படைத்தாள். ஹல்லேலூயா. இதே போலதான் மணவாட்டி சபையில எப்படி இருக்கிறாங்க, மணவாட்டி சபைனா உங்க சபையை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, உலகம் ஃபுல்லா இருக்கிற மணவாட்டி சபைகளில் உள்ள ஆத்துமாக்கள் எப்படி இருக்காங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் ஒரு நாள் இந்த பூமியில ஆண்டவர் கொடுக்கிறாரு, நம்ம பண்ற பிரயாசங்களுக்கெல்லாம் பலனை கொடுக்கிறார். ஆனாலும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என்ன பண்றாங்க, பரலோகத்துல நமக்கு நித்திய மகிமை உண்டு. இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் இதுல ஒரு நாளோட முடிந்துவிடும். இனி வரப்போகிற மகிமை இப்போது காணுகிற பாடுகளுக்கு ஒப்பானவைகள் அல்ல. இனி வரப்போகிற, இனி காண போகிற மகிமை அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனப்படினால உலகத்துல நமக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் நம்முடைய ஆத்ம நேசனாகிய மணவாளன் திரும்ப வரும்போது, ஒரு உலகத்துல ஒரு கணவன் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி விட்டு போன பிறகு ஒருவேளை அவ குடும்பத்திலேயோ எப்படி இருந்தா பல பாடுகளுக்கு அவங்களுக்கு ஆகும். ஆனாலும் அவனுக்கு ஒரே நம்பிக்கை என்ன இருக்கும், அந்த காலத்துல லெட்டர்ஸ் வரும். இப்ப என்ன பண்றாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் இல்லை, இப்ப என்ன பண்ணலாம், வீடியோ கால் போட்டு பார்க்கலாம். நினைச்சோன்னா புருஷனை பார்த்துடலாம், நினைச்சோன்னா மனைவியை பார்த்துடலாம். ஹல்லேலூயா. அதே போல அவளோட ஒரு நம்பிக்கை, அவளுக்கு துரோகம் பண்ணியெல்லாம் போக மாட்டான். நல்ல மனைவி என்ன பண்ணுவா, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு நஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு பாடுதா இருந்தாலும் ஒரு நாள் கணவன் வருவார். அதுக்கு பிற்பாடு நம்ம பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடும். ஒரு சில நேரங்கள்ல அவர் இருக்கிறதான இடத்துக்கு அழைத்து கொண்டு போறார். ஹல்லேலூயா. அப்ப சுத்தமான பிரச்சனைகள் கிடையாது. ஹல்லேலூயா. அதே போல அந்த ஒரு போன் கால், அந்த மெசேஜ், இதெல்லாம் அவங்கள ஆற்றி கேட்டுக்கிறது நம்ம பாக்குறோம். ஆனா அதே சமயத்துல நமக்கு என்ன, நம்முடைய மனவாளர், நமக்கு உலகத்துல ஒரு மனைவி இருக்கு, நமக்கு உலகத்துல ஒரு கணவன் இருக்காங்க, நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாம் இருந்தாலும் நமக்குள்ள பாடுகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்போது நம்முடைய ஆத்ம மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு புஸ்தகத்தை, நமக்காக ஒரு கடிதத்தை எங்களுடைய சபையில பல வருஷங்களுக்கு முன்பாக ஜான் பால் பாஸ்டர் அது நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியாது, அவர் எங்க சபையில பிரசங்கம் பண்ண வருவாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் எனக்கு பிடிச்ச பரிசுத்தவான்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை அப்படியே கண்ணீர் கலக்காம டைரியில நோட் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சி என்னோட இதயத்துக்கு அதை டச் பண்ணிச்சுன்னா, எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் விளையாட பெற்றவைகள். ஹல்லேலூயா. அதை எழுதி வச்சிருந்தேன். அது எனக்கு காலையில தான் ஞாபகம் வந்துச்சு. அப்ப அவர் சொன்னாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபைக்கு எழுதி வச்சுட்டு போன அன்பின் கடிதம் தான் என்னது, இந்த பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு அந்த டைரியில எழுதி வச்சிருந்தேன். அது எனக்கு இந்த மெசேஜ் ரெடி பண்ணும்போது அது ஞாபகம் வந்துச்சு. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ஹோலி பைபிள் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக அன்பின் கடிதம், நமக்கு வாட்ஸ்அப்ல அதுல கிடையாது, அன்பின் கடிதம். அன்பின் கடிதத்தை நம்ம வாசிக்கும் போது இந்த பரிசுத்த வேதாகமம் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றும், வழிகாட்டும், நம்முடைய பரலோகத்துக்கு நேராக அழைத்து செல்லும். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த 3வது ஸ்டெப், 2வது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சு, செகண்ட் ஸ்டெப் முடிச்சு, தேர்ட் ஸ்டெப் என்னது, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண நாள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நம்மளை கூட்டி சேர்க்க வரப்போகிறார். இந்த மாதிரி பாடுகளும் இந்த மாதிரி பலவிதமான உலகத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா இதுல நம்ம பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஏவாளை சர்ப்பமானது வஞ்சித்தது போல நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அதிக ஜாகிரதையோட, ஏன்னா கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம், நாம் அதிக ஜாகிரதையோட அதிக பரிசுத்தத்தோட தேவனுக்கு ஏற்ற அந்த பரிசுத்தத்தோட சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்பதை நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு நாம் பரிசுத்தமாய் நாம் ஜீவித்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க ஆயத்தப்படுவோமாக. இந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து கூட வெளிப்படுத்த 1 தெசலோனிக்கேயர் 4:14 வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:14. 1 தெசலோனிக்கேயர் 4:14. பிழையற்ற பரிசுத்தவான்களை அவர் கூட்டி சேர்க்க வருகிறார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு 1 தெசலோனிக்கேயர் 4:14.
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களோடு சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக போதும். ஹல்லேலூயா. எப்படி தேவ ஆரவாரத்தோடும் நம்ம பார்க்கல, இந்த மணவாளன் தன்னுடைய தோழர்களோட பெரிய பேண்ட் செட்டு ஆரவாரத்தோட வந்தார் நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்ம மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாடுகளை சகித்து கஷ்டங்களை சகித்து பரிசுத்த ஜீவியம் செய்து மணவாட்டி சபையில ஒவ்வொரு வாரமும் நாம் சபை கூடி வருகிறதை விட்டு விடாமல் சபைக்குள் வர வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய போதகர் நமக்கு என்னென்ன சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்து, அதுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளன் வந்து நம்மை கூட்டி சேர்க்க போகிறார் என்கிறதான அந்த ஆயத்தத்தோட பரிசுத்தத்தோட நாம் எல்லாம் செய்ய வேண்டிய வேதத்துல, இந்த வேதாகமத்துல, இந்த அன்பின் கடிதத்துல அந்த மனைவியானவள் தன்னுடைய கணவன் என்னென்ன சொல்றாளோ, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவ அதை செய்வா. அதே போல இந்த வேதாகமத்துல சொல்லப்பட்டதான எல்லா சத்திய வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து சபையில நாம் நல்ல மனவாட்டிகளாய் காணப்பட்டு நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை நாம் சேர்த்து நம்முடைய மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து பிரதான சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்துல வரும்போது நாம் ஒருமிப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட நாம் பறந்து செல்வோமாக. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா செகண்ட் முடிஞ்சு அடுத்த தேர்டு, அது ஒண்ணுமே இல்லை. என்னது? அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. நிச்சயமா அவரோட நம்ம இருக்க போறோம். தேர்ட் ஸ்டெப் வந்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டி சபை இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி அபிஷேகத்தை பெற்று அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை தான் நமக்கு உலகத்துல மோதிரம் போடுறாங்க. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்கேஜ்மெண்ட் அடையாளமாக அந்த சொந்த ரத்தத்தை கையில் செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை நாம் அனுதினமும் யோசித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாய் சொல்லுகிறார், என்னுடைய சுய ரத்தத்தினால் அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருக்கு, நீங்க அப்புறம் வாசிச்சு போவாங்க. என்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபை. ஹல்லேலூயா. சபைனா என்னது? ஒரு கட்டடம் கட்டி அப்படி வச்சிருந்தா அது வெறும் கட்டடம் தான். இந்த சபைக்குள்ள போதகரும் இந்த சபைக்குள்ள நம்ம மனவாட்டிகளாகிய நாமும் வந்து இங்க உட்காரும் போதுதான் சபை சபையாக காணப்படும். என்னுடைய மாமனார் மாமியார் வந்து சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸா இருந்தாங்க. அவங்க இருந்த ஸ்தாபனத்துல அப்ப சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஒரு மீட்டிங் போடும்போது அவங்க மூத்த போதகர் சொன்னாரா, அவங்க இருந்த ஸ்தாபனத்துல பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கும். அப்போ அந்த பில்டிங் எல்லாம் காமிச்சிட்டு அந்த போதகர் சொன்னாரு, எனக்கு வார்த்தை கேட்ட உடனே ஷாக் இல்ல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் சொன்னார், எவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாம் நம்ம கட்டி வச்சிருக்கிறோமே, அவங்களுக்கு ஒரு ஏக்கர் நிலத்துல இருக்கும் அந்த பில்டிங் எல்லாம். அந்த பில்டிங் எல்லாம் எதுக்காக வச்சிருக்கு தெரியுமா? வருகையில நம்ம எல்லாம் பறந்து போயிடுவோம். அந்த பர்சன் சொல்றாரு, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்றாரு, இந்த பில்டிங் எல்லாம் யாருக்கு கட்டி வச்சிருக்குன்னா கைவிடப்பட்ட ஊழியக்காரங்களுக்கும் கைவிடப்பட்ட விசுவாசிகளுக்கும் தான் அதை கட்டி வச்சிருக்கு. பயங்கரமா இருக்குது அந்த செய்தி. அதை அவங்க சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நடுக்கம் கொண்டேன். அது இடத்துல வந்து அவங்க சொல்லும் போது எனக்கு அதை விட நடுக்கமா இருந்தது. அப்ப கைவிடப்படுற ஒரு கூட்டம் பேர் என்ன இருக்கிறாங்க, பூமியில இருக்கிறாங்க, அவர்களுக்காக கட்டி வச்சிருக்கிறாங்களா. ஆனபடினால சபைன்னு சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து இணைந்து வந்து உட்கார்ந்து ஆராதிக்கும் போதுதான் சபை சபையாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் இல்லாத வரைக்கும் அது என்ன, சாதாரண கட்டணம். நம்ம வந்து உட்காரும் போதுதான் சபை ஆலயம் அப்படின்ற அந்த அழகு அந்த சபைக்கு காணப்படுகிறது. ஆனபடினால எல்லா கூட்டங்களுக்கும் நாம் கலந்து கொண்டு நம்முடைய மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாக்கப்பட்டதான மனவாட்டி சபையாய் நாம் கடந்து வருவோமாக. மத்திய ஆகாயத்தில் அவர் வரும்போது நம்மை இந்த ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அந்த ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட கிரயத்தினால் நம்மளை மீட்டுக் கொண்டார் நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து. அதை நாம் அனுதினமும் சிந்தித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி சபையாக ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை காத்துக் கொள்வோமாக. கோணலும் மாணலுமான பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். எந்த விதமான சத்தங்களுக்கும் நாம் காது கொடுக்காதபடிக்கு நான் முதலாவது சொன்னது போல நான் சொப்பனத்துல சொன்னேன், அந்த சொப்பனத்துல சொல்லப்பட்ட காரியங்களிடத்துல சொன்னேன். அதே போல இந்த வருஷம் இந்த மாதத்துல இங்க வரும்போது அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டி சபையே ஆண்டவர் பேசி சொன்னார். இந்த இடத்துல கடந்து வரும்போது அதுக்கெல்லாம் சாட்சியாக இந்த இடத்துல பாடல்களும் வசனங்களும் வார்த்தைகளும் வந்தது. அதை நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை நாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு சபையானது பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். ஆட்டுக்குட்டியானவை
மணவாட்டியாக அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனபடியினால நாம் நம்மோட கூட ஒரு கூட்டத்தையும் சேர்த்து ஆயத்தப்படுத்திக் கொண்டு அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு அந்த மத்திய ஆகாயத்தில் அந்த திருமணம் நடக்க போகிறது. அதுக்கு பிற்பாடு அவரோடு கூட நமக்காக கட்டி முடித்த அந்த வீட்டிற்குள்ள, அந்த அழகான வீட்டிற்குள்ள அங்க போன பிறகு எந்த விதமான பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்ணீர், கவலைகள் எதுவுமே இல்லை. வெளிப்பட்ட விசேஷம் நீங்க பார்க்கும்போது முதலாவது ஒரு 4 அதிகாரத்துக்கு அப்புறமா நீங்க பார்த்தீங்கன்னா பயமா இருக்கும் அது படிக்கிறதுக்கே. ஆனால் நான் தேடிக் கொள்ளுவேன். 4 நாட்கள் இதை படிக்கும் போது பயப்படுவேன். அப்புறம் நான் தேடிக் கொண்டேன். ஏனென்றால் கைவிடப்பட்டவர்களுக்கு தான் இந்த சம்பவங்கள் எல்லாம். நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம தான் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளப்பட போகிறோமே. ஆனபடியால் ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்காக நாம் வாழ்ந்து பரிசுத்தமாக ஜீவித்து ஒரு கூட்டம் ஜனங்களோட மத்திய ஆகாயத்தில் நம்முடைய மணவாளனாகிய இயேசுவை சந்தித்து அந்த நமக்காக கட்டி முடிக்கப்பட்டதான அந்த அழகான மாளிகைக்குள்ள நாம் நித்தியமாய் அவருடைய மார்பிலை சாய்ந்து பார்ப்போமாக. நமக்கு ஆண்ட உதவி செய்வாராக. நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. யாராவது ஒப்பு கொடுக்காமல் இருந்தா இந்த நாட்களை தீர்மானம் பண்ணி சீக்கிரமா ஞானஸ்நானம் பெற்று, சீக்கிரமா அபிஷேகம் பெற்று, அவருடைய பரிசுத்த பிள்ளையாக நாம் காணப்பட்டு, மணவாட்டியாக காணப்பட்டு, அவரோடு கூட தொடர்ந்து செல்ல, அவரோடு கூட நித்தியமாய் நாம் காணப்பட நாம் ஆயத்தப்படுவோமாக. அல்லேலூயா. நாம் எருசலேம் மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றும் ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றும் ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றும் ஆனந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே இதெல்லாம் நினைக்கிறேங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஐயா தான் பரலோகத்தை பத்தி பேசிட்டே இருக்காரு. இவங்களெல்லாம் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுவான்னு சொல்ல நினைச்சேன். அவ்வளவுதான் இல்ல, இவங்களும் பரலோகத்தை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. தன்னுடைய வருகை பொறுத்த பரலோகத்தை பத்தியே பேசிட்டு இருக்காரு. ஆரம்பத்திலிருந்து முடியும் மட்டும் கத்துப்பாரு. மணவாட்டி மணவாளன் உபவாசத்தோட வருகை இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஏன்னா அதுக்குதான் இது வரும். நம்ம வருது அது ஒரே வசனத்தை மட்டும் வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீக்கிரம். அப்பொழுது அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா சொல்லாமா? இந்த வசனத்துல ரூத்துடைய ரிலேஷன்ஷிப்பை குறித்து பேசுது. ரிலேஷன்ஷிப், ஒரு மாமியார் மருமகள் உடைய ரிலேஷன்ஷிப்பை குறித்து இங்க பேசுது. அந்த தேவ பிள்ளைகளே, உலகத்திலே முக்கியமான காரியம் என்னன்னா இந்த ரிலேஷன்ஷிப் தான். அவே பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், இயேசுவுக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், விசுவாசிகளுக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து இங்க அழகாக சொல்றாங்க. அல்லேலூயா. கரங்களை விட்டு ஒரு அல்லேலூயா சொல்றாங்க. ஒரு சின்ன அல்லேலூயா சொல்லாமா? நம்ம அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டுடைய பிள்ளைகள் எப்போதுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல we must be very careful. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ரூத் என்ன சொல்றாங்க பாருங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். மாமியார் கிட்ட ஒரு மருமகள் சொல்லக்கூடிய காரியம், அதாவது
மருமகள் யார் தெரியுமா? சபை. அதுல சொல்லல, சபை மணவாட்டி மருமகள். மாமியார் யார் தெரியுமா? ஊழியக்காரன் தான் மாமியார். அதுல சொல்லல, யார் மாமியார்? ஊழியக்காரன் மாமியார். அத ரூத் சொல்றா, மணவாட்டி சொல்றா, என்ன சொல்றா? நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில மேய்ப்பனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மேய்ப்பன் எப்படி போகிறாரோ அவ்வழியிலே பிள்ளைகள் போக வேண்டும். இல்லையா சொல்லாமா? அதுதான் யோவான் சுவிசேஷத்துல அது அழகா சொல்றார் 10ஆம் அதிகாரத்துல. இல்ல சொல்லாமா? மேய்ப்பனை பின்பற்றக்கூடிய ஆடுகள் என்று சொல்லுகிறார். அதை சொல்லாமா? மேய்ப்பனை பின்பற்றக்கூடிய ஆடுகளாக நாம் இருக்க வேண்டும். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க வேண்டும் சொன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரியக்கூடாது. அது சொல்லாம விட்டு பிரிவதை குறித்து, விட்டு போவதை குறித்து நீர் என்னோடு பேச வேண்டாம். அதனால சொல்லாங்களே, மாமியார சொல்றாங்க போ போ அப்படின்றாங்க. ஆனா மருமகளை சொல்றாரு, நான் போக மாட்டேன். விசுவாசம் என்ன பண்ணணும்? சபையை விட்டு போகக்கூடாது. அதனால சொல்லுங்களேன், சபையை விட்டோ ஊழியக்காரை விட்டோ பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போகக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், அது ரொம்ப மோசமான நிலைமை உண்டாயிடும். அது நான் சொல்லக்கூடாது இப்போ. அதனால நம்முடைய வாழ்க்கையில உங்கள் சபையில நிலைத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் உன்னை எல்லையை கொண்டு வந்து நாட்டியிருக்கிறார். சபையில நாட்டியிருக்கிறார். நாட்டப்பட்ட நாம் நாட்டப்பட்ட நிலையிலே நிலைத்திருந்தாதான் கனி கொடுக்க முடியும். நிலை சொல்லுங்க, அது செடி அப்பப்போ பிடிக்கு வேற இடத்துல நட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது சரி பலன் கொடுக்காது. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க, நம்முடைய வாழ்க்கையில சபையிலே நிலைத்திருந்தால்தான் சபையை கனி கொடுக்க முடியும். அநேக விசுவாசிகள் இடறி போவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், நாட்டப்பட்ட நிலைமையிலே உட்கார முடியல, நாட்டப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க முடியல, வசனத்தை கேட்க முடியல, அதாவது சத்தான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியல, சத்தான உணவை எடுத்துக்கொள்ள முடியல. அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்துல தான் அந்த செடி எப்படி வளரும் சொன்னா செழிப்பாக வளரும். ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் செடி என்ன பண்றார்? சுத்தம் பண்ணுகிறார். எதற்காக? அதிக கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார். நம்ம சொல்லாமா? அதே சொல்ல மாட்டேன். 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அதிக கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் செடிகளை சுத்தம் பண்ணுகிறார். அந்த சுத்தம் பண்ணக்கூடிய நேரத்துல வலி இருக்கதான் செய்யும். கற்பனக்கூடிய நேரத்துல எது கற்பனமோ அந்த கற்பனை போடக்கூடிய வலி இருக்கதான் செய்யும். அந்த வலியை பொறுத்து கொள்ளணும். அப்படி சொல்லாமா? வலியை பொறுத்து கொண்டு, அந்த வலியை சகித்து கொண்டு, அந்த வலியிலே சகித்து கொண்டு சபையோடு நிலைத்திருக்க வேண்டும். அப்படி வாசனை வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ளே ஏதாவது இது பைபிள் ஸ்டடி நான் சொல்லுவேன். இந்த வசனத்துக்கு நம்ம சொல்றேன். நான் பைபிள் ஸ்டடி நான் சொல்ல போறேன். அதாவது இப்ப சொல்லிட்டு அது பைபிள் ஸ்டடியில் இதுவாயிடும் சொல்லுங்களேன். ஆனால் இப்ப சொல்ல மாட்டேன். பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, பைபிள் ஸ்டடி எல்லாம் புரிய முடியும். வசனத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் வசனத்தை என்ன பண்ணணும்? கேட்டு காதுல கேட்கணும், இதயத்துல வைக்கணும், அதன்படி நடக்கணும். அவ்வளவுதான் விசுவாசி. அதில் சொல்லுங்களேன், கேட்கணும், இதயத்துல வைக்கணும், அதன்படி நடக்கணும். சொல்லுங்க, கேட்கணும், இதயத்துல வைக்கணும், அதன்படி நடக்கணும். அது சொல்லாம இந்த காரியம் யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவுடைய சீஷர்கள். சொல்லாம சீஷர்கள் யாருன்னு சொன்னால் கேட்கணும், இதயத்துல வைக்கணும், அதன்படி நடக்கும். அது சொல்லாமா? அப்படி அதுதான் அப்போஸ்தல உபதேசம். சொல்லாமா? அதுதான் என்ன உபதேசம்? அப்போஸ்தல உபதேசம். கேட்கணும், இதயத்துல வைக்கணும், அதன்படி நடக்கணும். இதுதான் அப்போஸ்தல உபதேசம். அல்ல சொல்லுங்களேன், இந்த உபதேசத்தை கேட்டவர்கள் இதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நம்ம சொல்லமா? அழகா சொன்னாங்க, மணவாளை குறித்து, மணவாட்டை குறித்து, மணவாட்டை வருகை குறித்து அழகா சொன்னாங்க. அல்ல சொல்லுங்களேன், இதெல்லாம் என்ன சத்தியம் புரிஞ்சவர்களுக்கு வேற சொல்லுது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்க என்ன இருக்குது? ரைட்டுமா இருக்கு. ஆனா ரட்சிப்பட நமக்கும் தேவக்காரனா இருக்கு. அவங்க பேசுறது தேவக்காரன், எனக்கு தேவக்காரனா இருக்கு, எனக்கு தேவை. உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு? சொல்லுங்க. தேவக்காரனா இருக்க ஒரு அலையில சொல்லாமா? பரவராஜ் போன ஒரு அலையில சொல்லாமா? பரவராஜ் ஆயத்தமா இருக்க ஒரு அலையில சொல்லாமா? ஆயத்தம் ஆக வேண்டும் விருப்பம் உள்ள அலையில சொல்லாமா? ஆண்டோடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல, கேட்டு அதுபோல நடக்க வேண்டும். உண்மையில சொல்ல, வசனத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது.
காதுல கேட்கிறோமா? வசனத்தை கேட்ட உடனே என்ன பண்ணணும்? பைபிளை பார்க்கணும். பைபிளை பார்த்த உடனே என்ன பண்ணணும்? நோட் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் விசுவாசுடைய உண்மையான சத்தியத்தை கிரகிக்கக்கூடிய உண்மையான விசுவாசம் யாருன்னா இந்த மூணுக்கு செய்வாங்க. கேட்பாங்க, வேதத்தை பார்ப்பாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க? நோட் பண்ணுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் நோட் பண்ண டைரி வந்து என்ன, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்து என்னென்ன டைரி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்ல மாட்டேன். அவ்வளவு செய்திகளை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு செய்திகளும் எனக்கு டைரியில் இருக்குது. இரண்டாவது, நான் கேட்ட வேற ஊழியக்காரர்கள் கேட்ட அந்த செய்தியை நோட் பண்ணி வச்சிருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இந்நாள் வரைக்கும் என் டைரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு நாள் கூட ஒரு சண்டை கூட நோட் பண்ணாம இருக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொரு சண்டை என்ன வார்த்தை ஆண்டவர் பேசினார் என்பதை, ஊழியக்காரர்கள் பேசினார் என்பதை எடுத்து வைப்பேன். நோட் புக்கில் எடுத்து எழுதி வைப்பேன். அதனால சொல்லாமா, சில பேருக்கு நோட் புக்கே இல்லை. சில பேர் வாயில கை வச்சு, கையில கை வச்சு, இடுப்பு கை கட்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன கேட்டோம்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கு விருப்பம் இல்லாத வந்து உட்காரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி இருக்கக்கூடாது. அன்பு தேவைப்படுங்களே, உனக்கு 2 எழுத்து 4 எழுத்து படிச்சிருப்பாங்க. எல்லாம் படிச்சது தானே? எல்லாம் படிச்சது தானே? சொல்றதுகள் இல்ல படிச்சது தானே? நீங்களா டைரி எடுத்து எழுதலாமா? எழுதக்கூடாதா? எழுதக்கூடாதா? ஆமே. ஒவ்வொருத்தரும் அந்த டைரி வச்சுக்க. அந்த பழக்கம் வரணும். அந்த பழக்கம் வந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற முடியும். ஆவிக்குரிய ஜீவிதத்துல சத்தியம் கிடைக்காத காலம் ஒரு காலம் இருக்குதுப்பா. சத்தியம் கிடைக்காத காலம் ஒரு காலம் இருக்குது. சத்தியம் பைபிளே இருக்காது. பைபிளே இல்லாத காலம் ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல வேதத்தை நீங்க தேடினா கூட கிடைக்காது. இப்ப தேடி நம்ம வந்து வேத பாடத்துக்கு வாங்க சொல்லிட்டு நம்ம கூப்பிடுறோம். ஆனா நீங்க தேடி போனா வேதம் கிடைக்காது. அப்படிப்பட்ட நாள் பஞ்சகாலம் வரப்போகுது. வேதத்திற்கு பஞ்சகாலம் வரப்பாகிறது. சொல்ற வேதத்திற்கு பஞ்சகாலம் ஒரு காலம் வரப்போகிறது. அந்த நாளில வேதத்தை நீங்க தேடி போனா கூட வேதத்தை கேட்க முடியாது. இப்பவே கேட்க வேண்டிய வேதத்தை கேட்டு, காதுல கேட்டு, இதயத்துல வசனத்தை வச்சுக்கிட்டு சொன்னா அந்த வசனம் ஒரு பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதே சொல்லுங்களேன். இப்பவே நீ கேட்டு வசனத்தை கேட்டு மனப்பாடம் செய்து அந்த வசனத்தின்படி நடந்து அந்த வசனத்தை உள்ளே வைத்துக் கொள்வாயானால் அந்த வசனம் தான் உன்னை பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கும். அந்த வசனம் தான் உன்னை நியாயம் தீர்க்கும். நீ கேட்ட வசனம் நியாயம் தீர்க்கும். வேற சொல்ல மாட்டேன். நான் வளர்ந்த சபையில ஒரு ஆயா, அந்த பாட்டிமா ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது. ஆனா அந்த ஆயா வசனத்தை வாசிக்கும் பாருங்க, அவ்வளவு தெளிவா வாசிக்கும். அவங்க சொன்ன வார்த்தை, ஐயா எனக்கு ஸ்கூல் போனது கிடையாது, நான் ஜெபம் பண்ணி ஆண்டு விட்ட கிருபையை வாங்கிட்டேன். வேதத்தை படிக்கக்கூடிய கிருபை நான் வாங்கிட்டேன். ஒரு எழுத்து ஸ்பெல்லிங் கூட மிஸ்டேக் இருக்காது. ஆனா சபையை ஜெபம் பண்ணும் போது வசனத்தை வச்சுதான் ஜெபம் பண்ணும். எந்த ஜெபம் பண்ணாலும் வசனத்தை வச்சுதான் ஜெபம் பண்ணும். வசனம் இல்லாத ஜெபமே இருக்காது. அவங்க தேவைப்படவில்லை. வசனம் இல்லாத ஜெபம் எடுத்துட்டு வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணும். உடம்பு சரியில்லையா, வேலை இருந்தா அதுதான் வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணும். ஆசீர்வாதமா இருந்தா ஆசீர்வாதத்துக்கு வேண்டிய வசனத்தை வச்சுதான் ஜெபம் பண்ணும். வசனம் இல்லாத ஜெபம் பண்ண சொல்லி ஆசீர்வாதம் சொன்னா எப்படி ஆசீர்வாதம்? இந்த வசனத்தை ஆசீர்வதி ஆண்டவரே. ஆபிரகாம் சொன்னீர் இல்லையா, உன்னை ஆசீர்வதிக்கவே சொன்னீரே, அந்த ஆபிரகாமோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தாலே நான் விட மாட்டேன். யாக்கோபு சொன்னா அப்படி சொல்லாமா? அப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறேன். சொல்லி ஜெபிக்கக்கூடிய நேரத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டா கொடுக்க மாட்டார் ஆண்டவர். வேணும் கேட்டா கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஆனால் எப்படி ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை எப்படி கொடுத்துட்டாரு அவனுக்கு? சிலுவையில் ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்துட்டாரு. ஆமே, இனிமே ஆசீர்வாதம் கொடுக்க போறதில்லை. கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு you must prepare yourself. அப்படி சொல்லாமா? நீ உன்னை தகுதிப்படுத்திக்கொள். உன்னை தகுதிப்படுத்திக்கிட்டு சொன்னா கர்த்தர் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதான் சங்கீதக்காரர் சொல்றார், நன்மை கிருபையும் உன்னை தொடரும் என்று சொல்லுகிறார். சொல்லுங்களேன், நன்மை உனக்கு தொடரும், ஆசீர்வாதம் உனக்கு தொடரும், கிருபை உனக்கு தொடரும். கிருபை தொடர்ந்தாலே போதும். நம்மளே எல்லா ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கிருபை தொடர்ந்தா என்ன பண்ணணும்? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைகிறேன் என்று சொல்ல அந்த வசனத்தை கேட்டு அதன்படி கர்த்தரும் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயானால் எல்லா ஆசீர்வாதம் உன்னை பின்பற்றி வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஆசீர்வாதம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டாம். நீ உன்னை தகுதிப்படுத்திக்கொள்.
உங்களை பரிசுத்தப்படுத்திக்கொள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவரெல்லாம் அதை கூட கொடுக்கப்படும். நீ என்ன வளமை கொடுப்பார் ஆண்டவர்? கரங்களை உயர்த்துறாங்க சொல்லாமா, நீ என்ன வளமை கொடுப்பார் ஆண்டவர்? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ள மகனாக மாற வேண்டும். அது என்ன பண்ணணும்? பரிசுத்தம். நம்ம சொல்லாம பரிசுத்தம் இல்லாமல் ஒரு தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தோடு ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்துல, பரிசுத்த இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்துல, வேதத்திலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு தான். சொல்லுங்க, நீ ஒண்ணு தேடவில்லை, ஆசீர்வாதம் எல்லாமே இதுதான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார், உன்னை நீ தகுதிப்படுத்திக்கொள். அது சொல்லாம உன்னை நீ தகுதிப்படுத்தாம நீ என்னதான் கேட்டாலும், பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு ஊதாரி பையன் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் மேல சொத்துல எழுதி வைப்பாங்களா? சொல்லுங்க, எழுதி வைப்பாங்க இருக்காங்க. எழுதி வைப்பாங்க, எழுத மாட்டாங்க, எழுதி வைக்க மாட்டாங்க. ஏன்? அவன் தகுதி இல்லை, அவன் மைண்ட் சரியில்லை. அப்போ உன்னுடைய மைண்ட் நீ எப்படி இருக்கணும்? நீ தகுதி உள்ள மகனா மாறக்கூடிய நேரத்துல அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே உனக்குதான் சொந்தம். சொல்லுங்களேன், நீ அவங்க எழுதி வைக்கிறாங்க கூட ப்ராப்பர்ட்டி முழுவதும் உனக்குதான் சொந்தம். எப்படி ஆகணும்? நீ தகுதி உள்ள மகனாக மாறணும். குவாலிட்டி உனக்கு வேணும், அந்த குவாலிபிகேஷன் வேணும். குவாலிட்டி ரெண்டும் இருந்தா ஆண்டவர் பண்ணுவாரு, அந்த ஆசீர்வாதம் உனக்கு கொடுப்பாரு. நம்மை கிருபையும் உன்னை தொடர்ந்து வந்துகிட்டே நீ தேட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்களேன், நீ தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆசீர்வாதத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். சொல்லுங்களேன், சொல்ல மாட்டேன். ஆண்டவர் உண்மையை சொல்றேன், இவ்வளவு காலம் நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் தான் நம்பியிருக்கேன். கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்க, கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்க. நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். சொல்லுங்களேன், கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய காரியம் நான் செய்திருக்கேன்னு சொன்னா எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. There is nothing though, there is no more help. சொல்லுங்களேன், யாரும் வெளிநாட்டுக்கு பணம் வரல, எந்த ஊழியர்களுக்கு பணம் ஹெல்ப் பண்ணல. சொல்லுங்களேன், சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்களே, நீங்க கொடுக்க 5-10 தான் வச்சு நான் இது பண்ணி கூலி பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்களேன், காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இதை கொண்டு ஆண்டவர் நடத்துறாரு சொன்னா என்னுடைய விசுவாசம் தான். ஆனா சொல்லமா, என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இதுவரை ஒரு பைசா நான் யார்கிட்ட கடன் வாங்கினதில்லை. புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது மட்டும் யார்கிட்ட ஒரு பைசா நான் கடன் வாங்கினதில்லை. அல்லேலூயா. கடன் வாங்காமல் கடன் கொடுக்கக்கூடிய மகனாக மாற்றி இருக்கிற ஆண்டவர். காரணம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான. நீதிபதி 28:20 சொன்னபடி கர்த்தரை செழிக்க செய்ய வேண்டும் என்று சொன்னார். கர்த்தரையே நம்பிடு, கர்த்தருக்காக வாழு, கர்த்தரோடு வாழு, கர்த்தரோட ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உலகம் படிடுவோம், எல்லாம் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. காணிக்கை நேரத்திலே காணிக்கை எடுத்து, பரிசுத்த காணிக்கை எடுத்து எல்லோரும் ஜெபித்து பரிசுத்த காணிக்கை செலுத்துங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வாய் திறந்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே, உமக்கு கிருபை, 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 கிருபை. இல்ல வாய்க்கு துதிங்க, துதிங்க. ஆண்டவர் பேசினாரா உங்கள்கிட்ட? ஆண்டவர் பேசினாரா? பேசினாரா? ஆண்டவர் பேசுங்க, நீங்க பேசுங்க. ஆண்டவர் பேசுங்க, ஆண்டவர் பேசுங்க. சதராமா தூராமா சந்தூராமா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா,
சோதரம் 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 சோதரம்
கர்த்தருடைய ஆசீர்வாதம் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுத்த காணிக்கை தேவன் ஆசீர்வதித்து அங்கிருக்க சோதரம் 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 இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பொருள் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமாக ஆமென். கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் நம் அனைவரோடும் இருந்தவர் ஆண்டவராகிய இயேசு வரை மட்டும் இருப்பதாக. ஆமென்.